என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவார். எத்தனை பேர் பாட முடியும்? ஏதுமில்லை ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற துணையாளர் என்னை விட்டு சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்து. எத்தனை பேர் நம்பிக்கையோட கரங்களை உயர்த்தி நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். விசுவாசத்தோடு சொல்லும் இந்த வார்த்தையை, நம்புவேன் இறுதி வரை. மறுபடி இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுவீங்களா? ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்திடும். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் எந்த சூழ்நிலையும் நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. ஹல்லேலூயா. நம்புவேன் இறுதி. நம்பிக்கையோட பாட முடியும். என்னோட்டத்தில் தனிமை இல்லை, என்னோட்டத்தில் நான் தனிமை இல்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, என்னோட்டத்தில் என்னை தனியாய் தனிமை இல்லை. திக்கற்றவராய் கரம் பிடித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் உறுதியாய் பற்றிக்கொண்டு தைரியத்தோடு பாதையில் கொண்டு செல்ல கிருபை தருவீராக. நம்புவேன் இறுதி வரை, இறுதி வரை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் தேவன், எனக்கென்றும் துணையவர். இரவு நேரத்தில் சொல்ல முடியும், என்னாலும் நடத்துவார், என்னாலும் நடத்துவார். ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னோடு கூட தான் இருக்கிறார் என்று நம்புகிற தேவ பிள்ளைகள். அவன் கூட அவர் இருக்கிறாரா? அவர் இருக்கிறார் என்ற நிச்சயம் இருக்கிறது என்றால் எந்த சூழ்நிலை கண்டு கலங்காதீங்க, தைரியமாய் காலெடுத்து வையுங்கள். கர்த்தர் தாம் சொன்னபடி எனக்கு செய்து முடிப்பார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். பவுல் படகில் நின்று அத்தனை பேர் நடுவில் நின்று சொல்லுகிற வார்த்தை, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். இந்த வார்த்தையை சொன்ன பவுல் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக அதே பவுல் வாயை திறந்து சொல்றாரு, நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு அப்படின்றார். அற்று போகிறது போல இருக்குல்ல, அற்று போயிட்டு. ஏன் இந்த வார்த்தை வந்ததுன்னா, பவுல் சொல்லுகிறார், சூரியனையாவது சந்திரனையாவது நெடுநாளாய் காணவில்லை. ஆமே. அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும், அதாவது ஒரு அனுகூலமான வாசல் எங்களுக்கு தெரியவே இல்லை. ரெண்டாவது சொல்றாரு, பெரும் காற்று
அடித்து ஓய்ந்தது என்றல்ல, அடித்து கொண்டே இருந்துச்சான். சிலர் வாழ்க்கையில பிரச்சனை ஒரு நாளோட முடியும் பார்த்தா ஒவ்வொரு வருஷமா தொடர்ந்துட்டு இருக்குது, அடிச்சுட்டே இருக்குது. ரெண்டு காரியம், ஒரு பக்கம் எந்த அனுகூலமும் இல்லை, ரெண்டாவது பக்கம் பிரச்சனை ஓய்ந்திருந்தா கூட ஒரு நிம்மதியா இருக்கும். இது வருஷம்தான் போகுதே தவிர பிரச்சனை அப்படியே தான். ஹல்லேலூயா. பலருக்கு புதிய ஆண்டுல ஒரு புதிய துவக்கமா இருக்கும், ஆனா பலருக்கும் என்ன புதிய ஆண்டு, அதே பிரச்சனையோட தான். ஆமா, இப்படி பார்த்த பவுல் வாயில சொல்ற வார்த்தை, நாங்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு அப்படின்றார். சிச்சுவேஷனை பார்த்துட்டு நம்ம நடக்க தொடங்கிட்டோம்னா, பவுலா இருந்தாலும் இந்த வார்த்தை தான் வரும், நாம இருந்தாலும் இந்த வார்த்தை தான் வரும். அதே பவுல் சில மணி நேரத்துக்கு பிறகு அத்தனை பேர் நடுவில் எழும்பி நின்று சொல்றார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஏ பவுலே, கொஞ்சம் முன்னாடி தானே இந்த வாய் சொல்லிச்சு நம்பிக்கையே இல்லைன்னு, இப்ப எப்படிப்பா நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்றேன்னா, பவுல் சொல்றாரு, ஆமா, இரவு ஒரு தூதன் என்னை சந்தித்தார். அதன் அர்த்தம் என்ன? இந்த சூழ்நிலையிலும் என் கூட அவர் இருக்கிறார் என்கிற நிச்சயம் இருக்குமானா எனக்கு நம்பிக்கை உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க தேவப்பிள்ளை, ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். ப்ராமிஸ் நிறைவேற எனக்கு சிச்சுவேஷன் விஷயம் கிடையாது, எனக்கு பிரசன்ஸ் தான் விஷயம். ஹல்லேலூயா. பல நேரத்தில் நம்ம ப்ராமிஸை வச்சுட்டு சிச்சுவேஷன்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளுங்கள், ப்ராமிஸுக்கு சிச்சுவேஷன் விஷயம் இல்ல, தெய்வ பிரசன்ஸ் தான் விஷயம். காட்ஸ் பிரசன்ஸ் என் கூட இருக்கும் என்றா ப்ராமிஸ் நிறைவேறும் என்று நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பவுலுக்கு இந்த கனெக்ஷன் இருக்கிறது தெரிஞ்சதும், பிரசன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சதும், அதே பவுல் எழும்பிட்டாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு சிச்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அந்த சிச்சுவேஷன்ல காட்ஸ் பிரசன்ஸ் உங்கள்ட்ட இருக்குதா? அவருடைய நடத்துதல் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுதா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்கிற நிச்சயம் இருக்கிறதுண்டா இந்த ஆண்டு தைரியமாய் கால் எடுத்து வைத்து முன்னேறுங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் ஆமென். எத்தனை பேர் இந்த இரவு நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும்? நல்ல கைகளை தட்டி, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு, ஏதும் இல்லை, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலக, சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதிவரே, நம்புவேன் இறுதிவரை, நம்புவேன் 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 இறுதிவரை. worship you Lord. யோசேப்புக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கும் அடுத்த நாள் யோசேப்பு சந்திச்ச சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லை. காண்பிக்கப்பட்ட தரிசனம் என்ன? எல்லா அரிக்கட்டுகளும் யோசேப்பின் அரிக்கட்டுக்கு முன்பாக விழுந்து வணங்குது. ஆனா அடுத்த நாள் நடந்தது என்ன? எல்லா அரிக்கட்டும் எழும்பி நிக்குது, யோசேப்பு எல்லாருக்கும் முன்னாடி இப்படி நிக்கிறார். ஆமென். இந்த சிச்சுவேஷனை பார்த்து ஏதாவது ஒரு இடத்துல யோசேப்பு முறுமுறுத்திருப்பாரான்னு பார்த்தா முறுமுறுக்கவே மாட்டார். ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தர் உரைத்தது நிறைவேறும் நாள் வரைக்கும் யோசேப்பினுடைய சிச்சுவேஷன் என்பது அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கான சூழ்நிலை கிடையாது. ஆனா எந்த இடத்துலயுமே யோசேப்பு கர்த்தரை முறுமுறுக்க மாட்டார். ஏன்னா யோசேப்பு சிச்சுவேஷனை பார்க்கல, யோசேப்பு காட்ஸ் பிரசன்ஸை பார்க்கிறான். அதனாலதான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இது ஒண்ணு எனக்கு போதும், இந்த ஆண்டு இது ஒன்றும் எனக்கு போதும், நான் தைரியமாய் ஃபேஸ் பண்ணுவேன் நம்புறவங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு பலரும் சூழ்நிலையை பார்த்து வார்த்தை அப்படி விட்டுறோம். ஆமென். ஆகாரை குறித்து கடந்த நாளில் ஆண்டவர் தியானிக்க வச்சா, சபையில பேச வைத்தார். ஆமென். பிள்ளை துருத்தில தண்ணி செலவழித்ததும் பிள்ளையை கொண்டு ஒரு இடத்துல விட்டுட்டா படுக்க வச்சுட்டு அவன் 100 அடி தள்ளி போயிருந்துட்டு அம்பு பாய்கிற தூரத்துல போய் உட்கார்ந்து என்ன சொல்லிட்டான், பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். அந்த பிள்ளைக்கு மேல ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இருக்கு.
ஆமென். அந்த பிள்ளை கருவில் இருக்கும் போதே கர்த்தர் அவனை குறித்து ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டார். அவன் விரோதமா தான் எழும்ப போறான். விரோதமா எழும்ப போகிற வாக்குத்தத்தம் உடையவனை கர்த்தர் சாக விடாம வாழ வச்சார்னா, அப்படி ரத்தத்தால் மீட்கப்பட்டு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அந்த பிள்ளை வாக்குத்தத்தம் உடைய பிள்ளைய விட்டுட்டு அவ ஒதுங்கி வந்து அழுற. ஆண்டவர் வந்து என்ன சொன்னா தெரியுமா ஆகார்ட்ட? ஆகாரே, உனக்கு என்ன, ஏன் அழுதுன்னு கேட்டாரா? மாற என்ன சொல்லுவார் தெரியுமா? பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளைக்கு சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு வாரு. உனக்கு என்ன சம்பவிச்சு, எதுக்கு நீ அழுதுட்டு இருக்கிற? பிள்ளை சத்தத்தை நான் கேட்டேன். இனி உன் கண்ணு திறக்கணும்னா நீ செய்ய வேண்டியது விட்ட வாக்குத்தத்தத்தை திரும்ப போய் பிடி அப்படின்னு வாரு. உன் பிள்ளைய போய் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகணும். துறவை பார்த்த பிறகல்ல அவ போய் பிள்ளை கைப்பிடிச்சது. பிள்ளை கைப்பிடிச்ச பிறகுதான் துறவை பார்க்கிறான். அவன் சிலதை விட்டுட்டு இன்னைக்கு இருக்கிறீங்கன்னா திரும்ப அதை கையில எடுங்க. இந்த ஆண்டு சில காரியங்களை கர்த்தர் உங்க கண்களுக்கு முன்பாய் காட்டி தருவார். ஆமென். அடுத்த வார்த்தை இருக்கு, கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்தார் என்று. ஆமென். இந்த வார்த்தை தியானிக்கும் போது கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வச்சார். என் வாழ்க்கையில ப்ராமிஸ் நிறைவேற சிச்சுவேஷன் அல்ல, பிரசன்ஸ் தான் முக்கியம். எத்தனை பேர் அந்த பிரசன்னத்துல இருக்க விரும்புறீங்க? ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கேட்டு சேரணுமே, இன்னும் கிட்டே சேரணும். பாடுங்க, இன்னும் உம்மை, இன்னும் உம்மை அறியணுமே தேவ பிள்ளைகள். ஆமென். இன்னும் உம்மை அறியணும், கிட்டே, இன்னும் கிட்டே சேரணும். ஹல்லேலூயா. இன்னும் கிட்டே சேரணும். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ. சொல்லுங்க, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே. உங்க சத்தம் கேட்கணும் சத்தமா. கரம் பிடித்த, என்னை கைவிடாதவரே, கைவிடாத, ஓ என்னை கைவிடாத. கரங்களை உயர்த்தி, பிரசன்னமே, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம். ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் இல்லாத வாழ்வு வேண்டாம். கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ பிரசன்னத்தில் அவருடைய பிரசன்னத்தை விடாமல் பிடிக்கிற வாழ்க்கையா இந்த ஆண்டு அதிகமாக வாக்கு பண்ணின உங்களை நடத்துகிறவர் இருக்கிறார். பாடுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய பிரசனம் ஒன்றே போதும், அவருடைய பிரசனம் ஒன்றே போதும். ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு ஜெபத்தை செய்து நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள் போக விரும்புகிறேன். உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை எடுத்து, ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் உம்முடைய பிரசனத்தை விட்டு என்ன பிரிச்சிடக்கூடாது. ஆமாம், எனக்கு எது இல்லாட்டாலும் பரவாயில்லப்பா, இந்த கனெக்ஷன் மட்டும் என் லைஃப்ல கட் ஆகிடக்கூடாது. ஆமாம், சூரியன் தெரியாட்டா என்ன, நட்சத்திரம் தெரியாட்டா என்ன, சபையே அவருடைய பிரசனம் லைஃப்ல இருக்குமானா, நம்பிக்கை அற்று போன சூழ்நிலையா இருந்தால் என்ன, அவருடைய பிரசனம் லைஃப்ல இருக்குமானா,
ஆமென் ஆமென். மார்த்தாலே மரியாளே லாசரு மரித்து 4 நாள் ஆனால் என்ன, இயேசுவும் வீட்டுக்குள்ள இருப்பார். ஆனால் ஆமென், உயிர்ப்பிக்க வல்லமை உடையவர் அவர். திரும்பவுனை கட்டி எழுப்ப வல்லமை உடையவர் அவர். உரைத்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லமை உடையவர் அவர். அவருடைய பிரசனம் ஒன்றே போதுமானது. எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே எல்லா ஆண்டை காட்டில் இந்த ஆண்டு நான் அதிகம் உங்க பிரசனத்தில் இருக்கணும்ப்பா, உங்க பிரசனத்தில் இருக்கணும். இப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாரும். இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும். எங்களிடத்தில் நீர் என்ன விரும்புகிறீரோ அதை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. இந்த ஆண்டு உம்முடைய சித்தப்படி கர்த்தர் எங்களை நடத்தும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தினுடைய பலனை இந்த ஆண்டிலே காண கர்த்தர் கிருபை செய்யும். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விசை கூட எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். பிரசன்னத்தை சுமந்தவர்களாய் தைரியமா எந்த பாதையிலும் கால் வைங்கள். ஆமென். ஆசரிப்பு கூடார சரி உடன்படிக்கை பெட்டியை சுமந்து அந்த பிரசன்னத்தை சுமந்து கொண்டிருந்த ஆசாரியர்கள் கால் யோர்தானில் பட்டதுமே, ஆமென், இவர்களை புரட்டி போட வந்த யோர்தான் அவர்களை கண்டு புரண்டு விலகி ஓடுது. ஹல்லேலூயா. தைரியமா கால் வைங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இரவு நேரத்திலும் இந்த வருஷத்தின் இந்த முதல் முழு இரவு ஜெபத்திலே கர்த்தர் பேசும்படி ஒரு வார்த்தையை ஆண்டவர் நினைப்பூட்டினார். தெரிந்த வார்த்தை, தெரிந்த பகுதி தான். ஆனாலும் ஆவியானவர் இந்த நாளிலே இந்த வருஷத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஆமென் மிக மிக முக்கியமான ஒரு காரியம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறதும், தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியமான முக்கியமான காரியத்தை தான் ஆவியானவர் இந்த நாளிலே பேசும்படி ஆண்டவர் தியானிக்க வைத்தார். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைக்காய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தெரிந்த ஒரு வார்த்தை, பழகின வார்த்தை, பலமுறை படித்திருக்கிற வார்த்தை, பலமுறை தியானித்திருக்கிற வார்த்தையானாலும் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இந்த சத்தத்தை இங்கிருந்தும் தூரத்திலிருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் பேச விரும்புகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சின்ன கூட்டம் இந்த கூட்டம். இந்த வார்த்தை எல்லாருக்கும் பேசப்பட்ட வார்த்தை அல்ல. அவரிடத்தில் ஒரு திரள் கூட்டம் வந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது ஒரு திரள் கூட்டம் அவரை தேடி வந்தார்கள். அப்படி தேடி வந்தவர்கள் பொதுவாக எதற்காக வந்தார்கள் என்றால், அவரோடு கூட வாழும்படி அல்ல, அல்லது அவரோடு கூட நடக்கும்படி அல்ல, தங்களுக்கு ஏதோ தேவை அதை பெற்றுக்கொள்ளும்படி வந்தார்கள். அப்படி வந்தவர்களை கர்த்தர் வெறுமையாய் அனுப்பிவிடவில்லை. சுகம் தேவைப்பட்டவர்களுக்கு சுகத்தை கொடுத்து விட்டார். ஆமென். ஆகாரம் தேவையுள்ளவர்களுக்கு கர்த்தர் திருப்தியாக்கி அனுப்பிவிட்டார். என்னென்ன காரியங்கள் தேவையோடு வந்தார்களோ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்தந்த காரியத்தை கொடுத்து அனுப்பிவிட்டார். ஆனால் தாம் போய் தெரிந்து கொண்ட ஒரு சின்ன கூட்டம் உண்டு. இந்த கூட்டத்திற்காக ஆண்டவர் அநேக வார்த்தைகளை பேசுவார். அந்த வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தான் இங்கே வெளிப்படையா கர்த்தர் தெளிவா அந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அல்ல என்னை தெரிந்து கொண்டது, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எத்தனை பேர் இந்த இரவு நேரத்தில் தைரியமாய் சொல்ல முடியும், நான் அல்ல என் தேவனை தேடி வந்தது, மாறாய் தேவன் தான் என்னை தேடி வந்து தெரிந்தெடுத்தார்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நாம் ஒவ்வொருவரும் இதை முதலாவது நன்றாய் அறிந்து கொள்ளணும். இதை மறந்துடவே கூடாது. இந்த ஒரு உணர்வும் இந்த ஒரு தெளிவும் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்குமானால் நான் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் பயபக்தியோடு காணப்படுவேன். ஆமா, ஒவ்வொரு ஆராதனையில வந்து உட்காரும் போதும் அது என்னை உணர்த்தி கொண்டே இருக்கும். நான் வந்தது என் பலத்தில் அல்ல, ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில பிறந்ததுனால அல்ல கர்த்தர் இன்னைக்கு அவர் சமூகத்தில் என்னை வைத்திருப்பது, ஒரு பாஸ்டர் ஃபேமிலியில பிறந்ததுனால அல்ல கர்த்தர் இன்னைக்கு அவரை அப்பா என்று சொல்லி ஆராதிக்க வைப்பது. மாறாய் நீங்கள் அல்ல என்னை தெரிந்து கொண்டது, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தெரிந்து கொள்ளாமல், அவர் சித்தம் வைக்காமல்
பிதா எவன் மேல் சித்தமா இருக்கிறாரோ அவனை தான் அவர் சேர்த்துக் கொள்ளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருந்து நான் அவரை அப்பா என்று அழைத்து அந்த ரட்சிப்பை பெற்று இன்னைக்கு அவர் சமூகத்தில் இருந்து அவரை துதிக்கிறேன் என்றால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டியது, ஹல்லேலூயா, நான் அல்ல, அவரே என்னை தேடி வந்தார். வலது கரத்தை உயர்த்தி என்னை தெரிந்தெடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்து நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக்கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்வில் அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வாழ்க்கையில இந்த வசனத்தில் 2 வாழ்க்கை இருக்கிறது, 2 லைஃப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் லைஃப் என்னன்னா, அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க ஆண்டவர் கிட்ட என்ன கேட்கிறீங்களோ அதை அவர் உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுவார். ஆவிக்குரிய அர்த்தத்தோடு இந்த வசனத்திலிருந்து பேச விரும்புகிறேன், நல்லா கவனிங்க. முதல் லைஃப் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃபை கத்தர் வச்சிருக்கிறார். இந்த ஆண்டு உங்க லைஃப்ல ஒரு ஃபுல்ஃபில் லைஃபை கத்தர் வச்சிருக்கார், ஒரு நிறைவான வாழ்க்கை. நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதற்கு கத்தர் உங்களுக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். அவர் நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்வதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் உங்களுக்கு இருக்குங்கிறதை தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு கத்தர் உறுதிப்படுத்துகிறார். ஆனா அந்த ஃபுல்ஃபில் லைஃப் உங்க லைஃப்ல நீங்க பெற்றுக்கொள்வதற்காக அடுத்த ஒரு லைஃப் இருக்கு, அதுதான் ஃப்ரூட்ஃபுல் லைஃப், கனி உள்ள வாழ்க்கை. இந்த வருஷத்து 2026 ஆண்டு இந்த முழு இரவு ஜெபத்தினுடைய இந்த முதல் கூட்டத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை, நான் நம்புகிற இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் ஆமே ஏதோ ஒன்று வாங்கிட்டு போக வரலன்னு மட்டும் தெரியுது. அப்படி வந்திருப்பீங்கன்னா இவ்வளோலாம் முழிச்சிருக்க மாட்டீங்க. ஆமே, நீங்கள் யாரும் வந்த கூட்டம் அல்ல, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். உங்க காது கேட்க இந்த இரவு ஒரு சத்தம் வருகிறது என்றால் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியத்தை சொல்லி செய்திக்குள் போக விரும்புகிறேன். தேவன் விரும்புகிற ஃப்ரூட்ஃபுல் லைஃப் உங்க லைஃப்ல இந்த ஆண்டு இருக்குமானால் மனதார பிளஸ் பண்றேன். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் லைஃபா கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். சீஷர்களிடம் பார்த்து, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு கொடுக்கும்படி இந்த ஃபுல்ஃபில் லைஃப் உனக்கு உண்டாக நீ என்ன செய்? ஃப்ரூட்ஃபுல் லைஃப் வாழு. ஹல்லேலூயா. இன்னும் என் வாழ்க்கையில ஏன் ஒரு நிறைவான வாழ்க்கை வரலன்னு யாராவது கேள்வியோடு இருக்கிறீங்கன்னா, பரலோகத்துல இருந்து ஆண்டவர் சொல்ற, நான் எதிர்பார்க்கிற கனி உள்ள வாழ்க்கை ஒன்றை இல்லை என்றார். கனி உள்ள வாழ்க்கைக்கு இந்த ஆண்டு உங்க வாழ்க்கை அர்ப்பணித்து பாருங்கள். ஆமென். நிறைவான வாழ்க்கை நீங்க கேட்க கூட தேவையில்லை, கர்த்தர் அதை செய்து முடிப்பார். தேவன் விரும்புகிறது உங்க வாழ்க்கையில நிறைவேறுமானா நீங்கள் விரும்புகிறது உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். இந்த ஆண்டு ஆண்டவர் இதுதான் இந்த ஆரம்பத்தில் பேசும்படி ஆவியானவர் அதிக பாரப்படுத்தினார். எத்தனை பேர் விரும்புறீங்க எனக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை வேணும்? ஹல்லேலூயா. எல்லாருமே விரும்புவோம்ல. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்துல தேவைகள் இருக்கிறது. இந்த ஆண்டு ஆமென் அது சந்திக்கப்படும் என்கிற நிச்சயத்தோடு தான் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். சந்திக்கப்படுமா என்கிற ஒரு கேள்வியோடு யாராவது இருக்கிறீர்கள் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமே கர்த்தர் அதை சந்திப்பார். ஆனா நீங்க ஒரு காரியத்துக்கு இன்றைக்கு அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, எனக்கு அந்த நிறைவான வாழ்க்கை உண்டாக நீர் விரும்புகிற கனியுள்ள வாழ்க்கை என்னில் வெளிப்படுவதாக. ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி அப்படியே ஜெபிக்க தொடங்கிருங்க பார்க்கலாம். இந்த ஆண்டு ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃபா நான் மாற கிருபை செய்யுங்க ஆண்டவர். நீர் விரும்புகிற அந்த ஃப்ரூட்ஃபுல் லைஃப், கனியுள்ள வாழ்க்கை என்னில் வெளிப்படுவதாக என்று ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபிக்க தொடங்கிருங்க. அப்படி அந்த ஜெபத்தோடு நாம் செய்திக்குள் போகிறோம். ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப்
லைஃப். இந்த ஆண்டு ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல, எப்படியோ வாழ்வதற்கல்ல. இந்த ஆண்டை கர்த்தர் எனக்கு தந்ததே நான் ஒரு கனி உள்ள வாழ்க்கை வாழும்படி. ஹல்லேலூயா. கிருபையா இந்த புதிய ஆண்டை கர்த்தர் காண செய்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஏன் கர்த்தர் இன்னும் என்ன பொத்தி பொத்தி பாதுகாத்து இந்த தீபத்தை அணைய விடாமல் ஒவ்வொரு ஆண்டை காண வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால், ஆமென், நம் விரும்புகிற ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். அதே நேரத்தில் இன்னொன்றை மறந்துடக்கூடாது, கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். கடந்த ஆண்டிலே ஒரு செய்தியை தியானித்துக் கொண்டிருந்த போது ஒரு பகுதி என்னை ரொம்ப பலப்படுத்தினது. நமக்கு எல்லாருக்கும் எடுக்க வேண்டாம், சொல்லி மட்டும் விடுகிறேன். 3 நாட்கள் ஜனங்கள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஜனங்கள் 3 நாட்கள் இருப்போம்லாம் வரல, ஆனா வந்து வசனம் கேட்க 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 அது எத்தனை நாள் ஆயிடுச்சு? 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஒருவேளை சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஒரு நாள் 3 மணிக்கு ஒரு மீட்டிங்கே நம்ம பிஸ்கெட்லாம் எடுத்துட்டு தான் வரோம். அப்படி இருக்கும்போது 3 நாள் மீட்டிங்னா கண்டிப்பா சாப்பாடுலாம் எடுத்து தான் வந்திருப்பாங்க. ஆனா ஆமாம், அதுலேயும் ஒரு பையனை பாருங்க, அழகா ஒரு 5 அப்பத்தை 2 மீன். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் வந்து இதெல்லாம் செய்ய போறது அறிந்து அவனுக்குள்ள ஒரு உணர்வை கொடுத்து செய்ய வச்சு கொண்டு எடுக்க வச்சிருக்கலாம். ஏன்னா அப்படி எடுத்து அவனுக்குன்னு எடுத்துட்டு வந்திருப்பான். ஆனால் அந்த 3 நாள்ல அட்லீஸ்ட் ஒரு அப்பமாவது சாப்பிட்டுருக்கணுமா வேண்டாமா? சாப்பிடல. சரி, அதை விடுங்க. இப்ப 5 அப்பத்தை அவன் இந்த பையன் கொண்டு வரான். 3 நாள் ஆயிடுச்சு. 3வது நாள் சீஷர்கள் வந்து மெதுவா சொல்றாங்க. ஜனங்கள் யாரும் சொல்லல, சீஷர்கள் தான் வந்து சொல்றாங்க, பாஸ்டர்ஸ் தான் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே இந்த ஜனத்தை இப்படியே நீங்க அனுப்பிட்டீங்கன்னா போற வழியில ஏதாவது சாப்பிட்டுருவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, என் பிள்ளைகளை நான் இப்படி அனுப்ப மாட்டேன். இப்படியே போன வழியில் சோர்ந்து போவார்கள், நீங்களே அவர்களுக்கு போஜனத்தை கொடுங்கன்னு சொல்லும் போது சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவர் இங்க 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்கு. இப்ப என் கொஸ்டினுக்கு நீங்க பதில் சொல்லணும். இந்த அப்பமும் மீனும் எத்தனை நாள் இருக்கு? 3 நாள். ஓகே, அடுத்த கேள்வி, ஒரு அப்பம் கெடாம இருக்க எவ்வளவு நேரம்? சரி, அப்பத்தை தூக்கி மாத்திருங்க, மீனை கேட்க, நம்ம தூத்துக்குடி இல்ல, சோ மீனுக்குள்ள வரோம். ஒரு மீன் கெடாம இருக்கணும்னா எவ்வளவு நேரம்? நீங்க இருக்கிறத பார்த்தா நாங்க கெட்டாலும் சாப்பிடுவோம் கருவாடுன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி. மீன் கெடாம இருக்க எவ்வளவு நேரம்? 24 hours. இந்த பையன் ஃப்ரிட்ஜ் கொண்டு போனானா? ஆமே. ஆண்டவர் கெட்ட அப்பத்தை எடுத்து கொடுப்பாரா? நாமளே நம்ம பிள்ளைக்கு பிரெட் பாக்கெட் வாங்கும் போது எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கி கொடுப்போம். ஒரு நாள் கெட்டிருந்தாலே கொடுக்க மாட்டோம். அவன் பொல்லாதவர்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவர் நல்ல தகப்பன் அல்லவா? அப்ப கெட்ட அப்பத்தை அவர் கொடுத்திருக்க மாட்டார், கெட்ட மீனை கொடுத்திருக்க மாட்டார். அவர் கொடுத்த மீனும் அப்பமும் பெஸ்டானதான். ஆனா 3 நாள் இந்த அப்பமும் மீன் என்ன ஆகல? ஏன் கெடல? ஏன் கெடல? இந்த அப்பத்தை குறித்தும் இந்த மீனை குறித்தும் ஒரு தெய்வ திட்டம் இருக்கு. இந்த அப்பத்தை வச்சுதான் இந்த இடத்துல கர்த்தர் தமது மகிமை வெளிப்படுத்த சித்தம் வச்சிருக்கிறார். இந்த மீனை வச்சுதான் இந்த ஜனத்தை கர்த்தர் திருப்திப்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. ஒரு அப்பத்தையே கெடாம வச்சு தமக்காய் பயன்படுத்துவார். ஆனால் இன்னைக்கு என்ன கெடாம இந்த ஆண்டு வாழ வச்சிருக்கிறார் என்றா நான் அவருக்காய் வாழ வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. அதுல இன்னொரு சத்தியத்தை சொல்ல விரும்புறேன். இந்த அப்பம் ஏன் கெடல தெரியுமா? இருந்த இடம் அப்படி. இந்த மன்னாவை எடுத்தாங்க தெரியுமா? இந்த மன்னாவுக்கு ஒரு எக்ஸ்பைரி டைம் உண்டு. எவ்வளவு? 24 hours தான். அதுக்கு மேல வச்சிருந்தவங்களுக்கு அது பார்த்தா என்ன ஆயிடுச்சா? கெட்டு போயிடுச்சு. அவ்வளவுதான் அந்த மண்ணாவுடைய வேலிடிட்டி. ஆனா ஒரே ஒரு பாத்திரத்துல மண்ணா மட்டும் கெடல. எந்த பாத்திரம் தெரியுமா? இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சிருந்தது தெரியுமா? ஏன்னா அது பிரசன்னத்துல இருந்துச்சு. இந்த அப்பா 3 நாள் அப்பா பிரசன்னத்துல இருந்துச்சு. ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்? பிரசன்னத்துல இருக்கிற அப்பமே கெடாதுனா இந்த பிள்ளையை கெட்டு போக கர்த்தர் விட மாட்டார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அப்ப ஏன் கெடாம வச்சிருந்தா? ஏன் இந்த பையனையும் சாப்பிட விடல, இந்த அப்பமும் மீனும் கெட்டு போக விடலைன்னா? பைபிள் அந்த வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் செய்ய போகிறதை முன்னமே அறிந்திருந்தார் என்று.
அப்ப இந்த அப்பத்தை குறித்து அந்த கூட்டத்தில் ஒரு நோக்கம் இருக்கு. அன்பு சபை, அன்பு சகோதர சகோதரி, எத்தனையோ மரண கண்ணிகள் கடந்த ஆண்டு கர்த்தர் உங்களை தாண்ட வைத்து இந்த 2026 இன்னைக்கு உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றா, இந்த ஆண்டு உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்ய விரும்புகிறார். அவர் விரும்புகிற ஃப்ரூட்ஃபுல் லைஃப் உனக்குள் வருமானால் இந்த ஆண்டு உனக்கு ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதுக்கு ஆண்டவரே? நீ என்ன கேட்கிறியோ அது உன் லைஃப்ல நடக்கும். வாவ், இது சூப்பர். ஆனா அவர் விரும்புகிறது நீ செய். அவர் விரும்புகிற கனி உள்ள வாழ்க்கை. இதற்கு ஆதாரமாக ஒரு பகுதியை நான் எடுத்து வைத்து நான் பேச விரும்புகிறேன். பொதுவாகவே எழுப்புதலுக்காக ஜெபிக்கும் போது எல்லாருமே எடுத்து பேசுகிற ஒரு பகுதி தான் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். ஆமா, பல முறை இந்த பகுதியை நாம் படித்திருப்போம். ஜெபனால இந்த பகுதி தான் அதிகமாய் எடுத்து சொல்லப்படுகிறது, வாசிக்கப்படுகிறது, படித்து தியானிக்கிற பகுதி. ஆனால் இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இதிலிருந்து ஒரு சில சத்தியங்களை நம்மோடு கூட பேசுவாராக. நல்லா கவனிங்க. இப்பொழுது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். மழையை கட்டளையிடுவேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சில காரியங்களை சொல்லுகிறேன். இந்த வார்த்தை என்னோடு கூட கவனிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். வார்த்தைகள் வரும்போது அதிகமாக ஸ்தோத்திரத்தோடு இந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ணுங்க. அப்போ தூக்கமும் வராது, துக்கமும் வராது. ரைட்? ஆமென். இப்போ எலியாட்ட சொல்றார், ஒழித்து வச்சிருந்தார். 3 வருஷம் ஒழித்து வச்சு வார்த்தையின்படி நடத்துறார். சாரிபாத் வீட்டுக்கு கொண்டு போறார். இப்பொழுது 3 வருஷமாக எலியாட்ட சொல்றார், நீ ஆகாபு கிட்ட போய் உன்னை காண்பின்னு சொல்லிவிட்டு அதே வசனம் சொல்லப்படுகிறது. எதற்காக காண்பி? நான் தேசத்திலே மழையை கட்டளையிடுவேன். இதை நான் இந்த ஃபுல்ஃபில் லைஃப்குள்ள கொண்டு வரேன். இது ஒரு பிளெஸிங். மழை என்பது ஒரு பிளெஸிங். இப்பொழுது அந்த தேசத்தில் பெரிய ஒரு மழை இல்லாத ஒரு வறட்சி 3 வருஷமா இருக்கிறது. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தை அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இனி ஒரு மழை வரணும், ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் அந்த தேசத்துல உண்டாகணும். அதற்காக தான் இப்பொழுது எலியாவை போய் காண்பின்னு சொல்றார். எலியா கிட்ட சொல்லிவிட்டது போய் தீயை இறக்குன்னு சொல்லல. எலியா கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த ஃபுல்ஃபில் லைஃபுக்காக போய் நில்லு அப்படின்றார். இப்போ மழைக்காக நான் மழையை கட்டளையிடுவேன் இப்படி சொல்லி தான் எலியாவே ஆகாபுக்கு முன்பாய் காண்பிக்க போய் நிற்க சொல்றார். ஆனால் எலியா இப்பொழுது போய் ஆகாபுக்கு முன்பாய் தன்னை காண்பித்து எடுத்ததும் மழைக்காக ஜெபிக்கிறது அல்ல அவனுடைய முதல் நோக்கமாக இருந்தது. மாறாய் ஆமென், ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் அந்த இடத்துல நிரூபிக்க இப்பொழுது எலியா ஒரு சவால் விடுகிறான். இந்த சவாலுடைய முடிவு என்னவென்றால், இந்த எலியாவின் செயலின் நிமித்தமாய் சுற்றி இருந்த அத்தனை ஜனங்களும் வாய் திறந்து சொல்லுகிறார்கள், கர்த்தரே தெய்வம் என்று, கர்த்தரே தெய்வம் என்று. இதுதான் ஃப்ரூட்ஃபுல் லைஃப். ஃப்ரூட்ஃபுல் லைஃப் என்பது நான் எனக்காக வாழுகிறதல்ல, என் மூலம் கிறிஸ்து வெளிப்பட்டு அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறது. இதுதான் கனியுள்ள வாழ்க்கை. ஆமென். எலியாவை இப்பொழுது ஆகாபுக்கு முன்பாய் அனுப்பினது ஒரு ஃபுல்ஃபில் லைஃபுக்காக, மழைக்காக தான் போய் அனுப்புகிறார். ஆனால் எலியா அந்த ஃபுல்ஃபில் லைஃபை எதிர்பார்க்கிறதுக்கு முன்பாக அவர் எதில நிற்க தயாராகிறார் என்றால், ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃபுக்காக, ஒரு கனியுள்ள வாழ்க்கைக்காக. இந்த கனியுள்ள வாழ்க்கை நிறைவேறி முடிந்ததும் எலியாவை பாருங்க, ஆகாபு கிட்ட சொல்ற வார்த்தை கவனிங்கள். 41வது வசனம், 40, 41 2 வசனங்களை சேர்த்து வாசிங்கள், அப்பொழுது தெரியும். ஆமென். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். 39வது வசனத்துல தான் ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், கர்த்தரே தெய்வம் என்று. எலியாவின் இந்த ஃப்ரூட்ஃபுல் லைஃப்னால, இந்த செயல்னால ஜனம் சொல்லுது கர்த்தரே தெய்வம் என்று. பாகாலின் தீர்க்கதரிசிகள் வெட்டுண்டு போகிறார்கள். இது முடிந்து அடுத்த வசனத்தை வாசிகள். 41
பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீர் போம், போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். இரைச்சல் கேட்கப்பட்டது என்றான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அதுக்கு பிறகுதான் எலியா போய் ஜெபிக்கிறார். ஆனா ஆகாபு கிட்ட போய் என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பெருமழை இரைச்சல் கேட்கும் அப்படி சொல்லல. ஃபெய்த்ல தைரியமாய் சொல்லுகிறான், பெருமழை இரைச்சல் கேட்கப்பட்டது என்று. அதன் அர்த்தம் என்ன? ஃப்ரூட்ஃபுல் லைஃப் உங்க லைஃப்ல இருக்கும்னா, உங்க லைஃப்ல ஃபுல்ஃபில் ஆகிறது குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணி கொண்டே இருப்பார். ஹalleluya. ஃப்ரூட்ஃபுல் லைஃப்காக ஆண்டவர் அதை தான் இன்னைக்கு சபைகளில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு மேக்ஸிமம் கிறிஸ்டியன்ஸ் எதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா, நம்முடைய லைஃப் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஃபுல்ஃபில் ஆக்குவார், உங்களை நிறைவாக்குவார். அவங்களை குறைவோடு நிறுத்துவது தேவ சித்தம் கிடையாது. ஹalleluya. 3 நாட்கள் இருந்த ஜனத்தையே திருப்பி அனுப்பும் போது அவர் மனது உருகி சொல்றாரு, என் பிள்ளைகளை நான் இப்படி வெறுமை அனுப்புனா என் பிள்ளைகள் வழியிலே சோர்ந்து போவார்கள் என்று. 3 நாள் இருந்து அற்புதத்தை மாத்திரம் வாங்கிட்டு போற கூட்டத்தையே என் ஆண்டவர் நிரப்பி அனுப்புவார்னா, அவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனம் குறைவோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஹalleluya. ஆனா கர்த்தர் விரும்புகிற சில காரியங்கள் இருக்கிறது. எதற்காக என்னை தெரிந்தெடுத்தார்? அதனால இந்த வசனத்தில் தெளிவாய் முதல் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தினிடத்தில் கர்த்தர் இதை கண்டிப்பா எதிர்பார்ப்பார். ஆமென். இந்த ஆண்டு அதிகமாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே நான் எதிர்பார்க்கிறது என்னில் நிறைவேறுகிறதை தாண்டி நீர் எதிர்பார்க்கிறது என்னில் நிறைவேறுவதாக. எத்தனை பேர் விரும்பி ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. உமக்காக வாழுகிற அந்த இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்றவங்க ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி, உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இப்படி சொல்ல, வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், நான் வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும் உமக்காகத்தான். எலியா ஃப்ரூட்ஃபுல் லைஃபை அவன் ஃபில் பண்ணதும் தேசம் இப்பொழுது மழையால் ஃபுல்ஃபில் ஆகுது, ஆசீர்வாதத்தால் நிரம்புகிறது. ஹalleluya. ஆமென். இந்த வார்த்தைகளை கவனிங்கள். இப்போ எலியாவுக்கு இந்த ஃப்ரூட்ஃபுல் லைஃப் ஃபுல்ஃபில் ஆக இந்த எலியா செய்த 5 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த 5 காரியத்தை இந்த ஆண்டுல உங்க லைஃப்ல சரி பண்ணி கொண்டே இருங்கள். ஆமா, இந்த 5 காரியம் முடிந்ததும் தான் ஜனம் சொல்லுகிறது, கர்த்தரே தேவன் என்று. ஹalleluya. ஆமென். ஃப்ரூட்ஃபுல் லைஃப் என்பது நான் ஒருத்தங்களை ஃபோர்ஸ் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்றதல்ல, என்ன பார்த்து சொல்லணும், கர்த்தர் தான் தேவன் என்று. ஆமென். ஈசாக்கை பார்த்து சத்துருக்கள் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆமா, உம்மோடு கூட கர்த்தர். எதை வச்சு சொன்னாங்க? எதனால சொன்னாங்க? சும்மா சொல்லுங்க, நீங்க சொல்றது ரைட் தான், சொல்லுங்க எதனால? 100 மடங்கு உண்மையிலே அதனாலதான் சொன்னாங்களா? ரெகோபோத் கிடைச்சதுனாலே சொன்னாங்க? 100 மடங்கு பலன்ல கிடைச்சதுனால சொன்னாங்கன்னா அப்பவே சொல்லிருக்கணும். அப்ப சொல்லல. ரெகோபோத் கிடைச்சதுனால தான் சொல்றாங்கன்னா அப்பவே சொல்லிருக்கணும். அப்ப சொல்லல. அவர் பெயர் சபாவில் போய் ஆண்டவர் ஆராதிச்சிட்டு இருக்கிறான், அப்பதான் வந்து சொல்றாங்க உம்மோடு கூட கர்த்தர். அப்ப ஈசாக்குடைய பிளெஸ்ஸிங்கை பார்த்து அல்ல உன் கூட கர்த்தர் இருக்கிறான்னு சொன்னது, அவனுடைய கேரக்டரை பார்த்து சொல்றாங்க. என்ன கேரக்டர் தெரியுமா? இவ்வளோ பிளெஸ்ஸிங்கை பெற்று அவன் தான் விதைக்கிறான், அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார், அவன் தான் தோன்றான், அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இத்தனைக்கு அவன் தோன்ற கிணறு வந்து யாருக்கும் கிணறு கிடையாது, அவங்க அப்பா தோண்டின கிணறு. நம்ம ஊர்ல சொல்லணும்னா அப்பா சொத்து.
அப்பா சொத்துல போய் கை வைக்கிறான், அதை போய் சத்துருக்கள் தடுக்கிறாங்க. பைபிள் சொல்லுகிறது அவர்கள் தான் வாக்குவாதம் பண்ணினார்களே தவிர அவன் வாக்குவாதம் பண்ணல. இதுதான் கிறிஸ்துவின் சாய். சத்துருக்கள் வந்து பிளெஸிங்க பார்த்து இல்ல சொல்றது, எனக்குள் வெளிப்படுகிற கிறிஸ்துவின் சாயலை பார்த்து தான் ஜனம் சொல்லும் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று. நம்ம நினைக்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே ஈசாக்கா போல என்ன 100 மடங்கு ஆசீர்வதிச்சா என் கூட இருக்கிறவங்கள என்ன பார்த்து சொல்லுவாங்க உன் கூட கர்த்தர்? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பிளெஸிங்கை பார்த்து தான் என் கூட கர்த்தர் இருக்கிறதை ஜனம் சொல்லணும்னா என்னை விட தேவனை அறியாத எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமே 5000 சேலரி வாங்கின என்ன ஆண்டவர் நீங்க 50,000 சேலரி வாங்க வச்சிட்டீங்கன்னா என் சொந்தங்கள் சொல்லும் உன் கூட கர்த்தர் இருக்கிறான்னு. ஆனா உண்மையிலேயே சேலரி தரவே தேவனை அறியாதவன். என் பிளெஸிங்கை பார்த்தல்ல ஜனம் சொல்றது கர்த்தர் என் கூட இருக்கிறது. என் பிளெஸிங் எனக்கு ஆமா சொந்த வீட்டு ஆமா வாடகை வீட்டுல இருந்து என்ன சொந்த வீட்டுக்கு கொண்டு போனா என் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க அப்படி அல்ல, இது கர்த்தர் செய்யற நன்மையாய் பார்ப்பார்கள். ஆனா கூட கர்த்தர் இருக்கிறத ஜனம் பார்க்கணும்னா என் வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தாதான், என் கேரக்டர் சேஞ்ச் ஆகும்போது. ஹல்லேலூயா. கானா ஒரு வீட்டுல மகிமை வெளிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அங்க அற்புதம் வெளிப்பட்டதுன்னு சொல்லாம அற்புதத்தோடு கூட மகிமை வெளிப்பட்டது ரீசன் என்ன தெரியுமா? ஆமே இங்க இந்த பாத்திரத்துக்குள்ள தண்ணீர் எப்படி மாறுது? ரசமா மாறுது. ஊத்துனது என்னதான்? தண்ணி. ஆனா இப்ப அதுக்கு டேஸ்ட் எப்படி மாறுது? இதே பாத்திரம் இயேசு கிட்ட கொண்டு வரதுக்கு முன்னாடி வெளியில இருந்துச்சுல்ல, அப்பவும் என்னதான் ஊத்துறாங்க? அப்ப ஊத்துன தண்ணி வெளியில எடுக்கும்போது எப்படிதான் இருந்துச்சு? ஆனா இயேசு கிட்ட வந்தது அதே தண்ணி தான் ஊத்துறாங்க. ஆனா இப்ப வெளியில வரும்போது எப்படி வருது? இந்த மாற்றம் வருமானால் மகிமை வெளிப்படும். இவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மாற்றம் இல்லை பாஸ்டர், அப்படியே இருந்தாங்க. இதெல்லாம் ஃப்ரூட்ஃபுல் லைஃப். இயேசுவோடு நெருங்க 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 நேற்றைக்கு என்ன டேஸ்ட் பண்ணவன் துப்புனா இன்னைக்கு என்ன டேஸ்ட் பண்றவன் ருசிச்சு டேஸ்ட் பண்றானா, இதுதான் கிறிஸ்துவின் சுபாவம். இந்த ஃப்ரூட்ஃபுல் லைஃப். நேற்றுக்கு இவங்க ரொம்ப கோபக்காரனா இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு இவங்க கிட்ட நெருங்கினாலே ரொம்ப சாந்தமா இருக்கிறாங்க. இப்படி சொல்றாங்க பாருங்க. இததான் ஈசா கிட்ட பாக்குறாங்க. இவ்வளோ நம்ம வாக்குவாதம் பண்றோம், அவன் ஒரு வார்த்தை கூட மாறு பேசாம. ஏசாய்க்கு அவங்க அப்பா சொத்து, நாமளா இருந்த கோர்ட்ல போய் கேஸ் போட்டிருப்போம், அவன் பேசாம ஒதுக்கி போறான். சித்துனா அவங்க அப்பா சொத்து, அவங்க அப்பா தோண்டின துறவை தான் இவன் போய் கை வைக்கிறான். ஆமே சண்டை போடல, ஒதுங்கி போகிறான். ஈசாக்குக்கு தெரியும் தேவன் அறியாமலும் அனுமதிக்காமலும் என் பக்கத்துல சத்துரு வந்து நிற்க முடியாது. அப்படி இதை என் கையை விட்டு போகுதுன்னா இதை தாண்டி ஒரு மகிமையானது கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வெயிட் பண்றார். அதனாலதான் ரெகோபோத் கிடைத்தது ஈசாக்கு வாய் திறந்து சொல்றார், இந்த இடம் நான் தோண்டின இடம் இல்ல, கர்த்தர் நமக்கு இடத்தை உண்டு பண்ணார். ஹல்லேலூயா. அவன் கேரக்டரை பார்க்கறாங்க. எப்பா இவ்வளோ வாக்குவாதம் பண்றான், அவன் ஒரு டைம் கூட நம்மள்ட்ட எதிர்த்து நிக்கல, போராடல, கோவப்படல. அவன் கேரக்டரை பார்த்து அத்தனை சத்துருக்களை வந்து சொல்றாங்க, உன் கூட கர்த்தர் இருக்கிறார், உன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஏங்க இந்த ஆண்டுல ஆமையும் ஒரு ஆளாவது உங்களை பார்த்து உங்க ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர் சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிறைய பேசுவாங்க. இல்லைன்னா ஒரு ஆத்மாவையாவது நீங்க சர்ச்சையை கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஃபுல்ஃபில் பண்ணுவா. எத்தனை பேர் விரும்புறீங்க? பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் நல்லாலாம் கை உயர்ந்துச்சு, ஆனா இப்ப இப்படிதான் கை உயருது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஃப்ரூட்ஃபுல் லைஃபுக்கு லைஃபை விட்டு கொடுத்து பாருங்க. நீங்க ஃபுல்ஃபில் லைஃபுக்காக ஜெபிக்க கூட வேண்டாம், கர்த்தர் பார்த்து செஞ்சுட்டே இருப்பார், கர்த்தர் பார்த்து செஞ்சுட்டே இருப்பார். ஏற்கனவே இந்த இரவு ஜெபத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஆமென். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது மூவராய் ஆண்டவர் இப்பொழுது வந்து நிற்கிறார். ஆமென். வந்து நின்றவர்களை கண்டதும் ஆபிரகாம் என்ன செய்கிறார்னா, ஓடி போய் அவர்களுக்கு முன்பாக பணிந்து அவர் சொல்ற வார்த்தையை கவனிங்கள், வாசிங்கள். 2வது வசனத்திலிருந்து, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே
அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். ஓகே, இங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இதுல ஒரு செய்தி இருக்கிறதுனால அது சொல்லிட்டு தான் அதுக்குள்ள போறேன். இதுக்கு முன்னாடி ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்திருக்கிறாரா? நீங்க பாத்தீங்களான்னு கேட்கல. ஆபிரகாம் பார்த்திருக்கிறாரா? இல்ல. 12வது அதிகாரத்திலிருந்து ஆபிரகாம் என்னதான் கேட்கிறாரு? சத்தம். இப்ப ஃபர்ஸ்டா யாரை பார்க்கிறார்? ஆண்டவரை பார்க்கிறார். பார்த்ததும் ஆபிரகாமுக்கு அவரை பார்த்தது யாருன்னு தெரியுது? ஆண்டவர்னு தெரியுது. ஏங்க திடீர்னு ஒருத்தங்க வந்தாங்கன்னா போய் ஆண்டவர்னு யாரும் கூப்பிடுவீங்களா? இல்ல. நீங்க யாருன்னு கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன வரோ அதெல்லாம் கூப்பிடுவீங்க. ஆனா பார்த்ததுமே ஆபிரகாமுக்கு தெரியுது இது சாதாரண மனுஷன் இல்ல, இது யாரு? ஆண்டவர். எப்படி தெரிஞ்சிச்சு? எப்படி தெரிஞ்சிச்சு? காரணம், ஆபிரகாம் சத்தம் கேட்டு நடக்கிறவன். சரியான சத்தம் கேட்டு நடக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வரும்போது தெரியும். இப்ப ஆண்டவர் வந்தா எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் வந்தாருன்னு? இப்போ ஏதோ ஒரு கண்ட்ரில ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். என்ன ட்ரை பண்றாங்க தெரியுமா? ஃபேக்கா ஆண்டவர் வர்றது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். ஆமாம், அதுக்காக என்னெல்லாமோ முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறத ஒரு நியூஸ் பரவிச்சு, பயங்கரமா பரவிச்சு. ஏதோ ஒரு பீம், சன் பீமை ஏதோ ஒரு வச்சு ஆமாம் இயேசு கிறிஸ்து வருகையை வந்து ஒரு ஃபேக் மாதிரி ரெடி பண்ணி ஜனத்தை நம்ப வைக்கிறது மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் உண்மையிலே ஆண்டவர் வந்தா இது ஆண்டவர்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த சத்தம் சரியா கேட்டு பழகுனீங்கன்னா அவர் வரும்போது எந்த தடை இருக்காது. பார்த்தது தெரியும் ஆண்டவரே. சத்தம் சரியா கேட்டு பழகுறதுனால ஆபிரகாமுக்கு பார்த்தது தெரியுது ஆண்டவரே. ஆண்டவரே கூப்பிட்டு இப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ஓடி போய் தரை மட்டும் விழுந்து சொல்றார், நீங்க வாங்க, உங்க இருதயத்தை கொஞ்சம் திடப்படுத்துங்கள் என்று சொல்லி 5வது வசனத்தில் சொல்லுகிறார். திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றால் அதற்கு அவர்கள் நீ சொன்னபடியே செய்யண்டார்கள். சரி, இனி இந்த வார்த்தை கவனிங்க. நான் அதுக்காக தான் இந்த சாப்டர் எடுத்தேன். 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் பேச தொடங்குகிறார். அப்பொழுது ஆபிரகாமுடைய வயது 75. இந்த சம்பவம் நடக்கும்போது ஆபிரகாமுடைய வயது 99 வயது. கிட்டத்தட்ட 24 வருடங்கள். இந்த 24 வருடத்தில் ஆண்டவர் பேசும் போதெல்லாம் ஆபிரகாம் கேட்கிற ஒரு கேள்வி, ஆண்டவர் எனக்கு என்னத்தை தருவேன்? ஆமே, ஒவ்வொருத்தரையா கொண்டு வந்து நிறுத்துவார். லோத்து உமக்கு முன்பாக பிழைப்பானாக, எலியேசர் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. இப்படி ஆண்டவர் பேசும்போதெல்லாம் ஆப்ஷனை வச்சிட்டு இருந்தார். அல்லனா கொஸ்டின் கேட்பார், என்னத்தை தருவீர் ஆண்டவரே? இந்த கிழவனுக்கு இனி ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? இப்படிதான் கொஸ்டின் வச்சிட்டு இருந்தா. இப்படி பேசி தான் இருக்கிறாரே தவிர இன்னும் அற்புதம் நடக்கல. வாழ்க்கையில் அந்த வார்த்தை இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல. இப்போதான் யார் கண்ணுக்கு வரா? பேசிட்டு இருந்தவர் கண்ணுக்கு வரார். ஆமென். திடீர்னு நான் உங்களுக்கு ஒரு நாள் போன் அடிக்கிறேன். ஏன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் போன் பண்ணி இப்படி நாகர்கோயிலேருந்து இப்படி பேசுறேன், உங்களுக்கு நான் இந்த காரியத்தில் இவ்வளவு பணம் தாரேன், நீங்க அந்த காரியத்துக்காக பணத்துக்கு எதிர்பார்க்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காரியத்தை நான் உங்களுக்காக நின்று செய்கிறேன்னு உங்களை நம்ப வச்சு 24 வருஷம் ஆயிடுச்சு. இதுவரை நீங்க என்ன பார்த்ததே இல்லை. 24 வருஷம் தாண்டி ஒரு நாள் கண்ணை ஏறெடுத்து பார்க்குறீங்க, நான் உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன். என்ன செய்ய? சும்மா சொல்லுங்க, நான் ஒரு தப்பாலாம் எடுக்க மாட்டேன். 24 வருஷம் சொல்லி நான் செய்யல. ஆனா சொல்லிட்டே இருக்கிறேன். 24 வருஷம் தாண்டி உங்க கண்ணுக்கு முன்னாடி நான் மாட்டிட்டேன். என்ன செய்வீங்க? சட்டையை பிடிக்க மாட்டீங்க. வாங்க ஆண்டவரே, வெல்கம். சும்மா இருந்த என்ன கூப்பிட்டு நான் பிள்ளை கேட்டேனா? ஆமென். நான் பிள்ளை கேட்டா நீங்க என்ன கூப்பிட்டு தந்தீங்க? இல்ல, சும்மா தானே இருந்தேன். என்ன கூப்பிட்டு வா. ஆமென். நான் காண்பிக்க தேசத்துக்கு போ, நான் உன் சந்ததியை பெருக பாடுவேன் சொல்லி 24 வருஷம் ஆயிட்டு. இன்னைக்கு நீங்க செய்யாம நான் உங்களை விட மாட்டேன். இப்படி ஆபிரகாம் கேட்டிருக்கணும். ஆனா அந்த இடத்துல அவன் சிநேகிதனானபடினால ஹல்லேலூயா, ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிச்சு, இப்ப அவர் வந்தது என் விஷயத்தை நடப்பிக்கல்ல, அவர் விஷயத்தை நான் நடப்பிக்கிறதற்காக.
என் லைஃபை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இல்ல, அவர் விரும்புகிற ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃபை நான் வாழ்றதுக்காக. இப்ப ஆபிரகாமுக்கு தெரிஞ்சு சொல்றார், ஆண்டவரே நீங்க வந்தது உங்க இருதயத்தை திடப்படுத்ததானே, இருங்க நான் கொஞ்சம் அப்பம் எடுத்துட்டு வாரேன். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்றபடியே செய்றாரு. நீ எனக்கு அப்பம் தர போறியா? நீ எனக்கு மாவுல சுட்டு இதாக தர போறியா? நான் யார் தெரியுமா? ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. ஆண்டோட இருதயத்தை அறிந்த ஆபிரகாம் இப்பொழுது ஆண்டவரை திடப்படுத்திட்டே இருக்கிறான். பாருங்க, இந்த சம்பவம் நடந்து 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 ஆண்டோட இருதயம் இப்ப மகிழ பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஆண்டவர் கேட்கிறாரு, சாராள் எங்க அப்படின்னு கேட்கிறார். சாராள் எங்க? ஆண்டவரே அது உள்ள சப்பாத்தி போட்டுட்டு இருக்கிறாங்க. சாராள்கிட்ட போய் சொல்லு, 10 மாசத்துல பிள்ளை கையில இருக்கும் அப்படி சொல்ற. ஆபிரகாம் கேட்டாரா பிள்ளையை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தைங்க எனக்கு செய்யுங்கன்னு சொன்னாரா? ஃப்ரூட்ஃபுல் லைஃப் வெளிப்பட 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 வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. சாராள்கிட்ட போய் சொல்லு, 10 மாசத்தை டைம் குறிச்சிட்டாரு. ஏன் 10 மாசம் சொன்னார்னா, பிள்ளை உருவாகி வர்றது எத்தனை மாசம் ஆகும்? அடுத்த நாள் கையில தர மாட்டார். 10 மாசம் அது டைம் எல்லாம் கரெக்டா 10 மாசம் போய் சொல்லு. இதுவரை காலம் சொல்லல, ஆனா ஃப்ரூட்ஃபுல் லைஃப் வெளிப்பட்டதும் காலத்தை குறிக்கிறார். 10 மாசத்துல பிள்ளை கையில இருக்கும். அதன் அர்த்தம் இனி ஒரு நாள் கூட நான் தாண்ட விட மாட்டேன் ஆபிரகாமே. ஹல்லேலூயா. பல ஆண்டுகள் நடக்காத காரியம் இந்த ஆண்டு நடக்கணும்னு விரும்புறீங்களா? இந்த ஆண்டு ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் வாழ உங்களை விட்டு கொடுங்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை தைரியமாய் சொல்லுகிறேன். பல ஆண்டு காத்திருந்த காத்திருப்புக்கு இந்த ஆண்டு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்க விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். 4 வருஷமா பிள்ளைக்கு காத்திருந்த காலம் எனக்கு ஆரம்பத்தில் அது தெரியல. சிலதை கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று. ஆனா நிறைய வார்த்தை தந்தார், பாடல்களை தந்தார், ஆமென், பலப்படுத்திட்டு இருந்தார். ஆனா 3 வருஷம் ஆச்சு, 3.5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, சரீரத்துல எந்த மாற்றமும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா 3.5 வருஷம் ஆகும்போது தான் மதுரையில் ஒரு மீட்டிங்காக அண்ணன் கூட அப்போ போயிட்டு இருந்தேன். அப்போ நான் தனியாக ரொம்ப மீட்டிங் போகிறது கம்மியாக இருந்துச்சு. அதன் பிறகுதான் ஆண்டவர் வந்து ஊழியத்தில் என்னை வல்லமையை பயன்படுத்த தொடங்கினார். கிருபையினால நிறைய இடத்துக்கு தனியாக போக ஆரம்பித்தேன். ஆனால் அதுவரை அண்ணன் கூடவே ட்ராவல் பண்ணுவேன், கீபோர்டு வாசித்துட்டு ட்ராவல் பண்ணுவேன், கார் ஓட்டிட்டு போவேன். அப்போ மதுரையில் அந்த ஏஜியினுடைய யூத் கேம்ப் நடக்குது. அந்த 2 நாள் கேம்ப், ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிச்சு, செகண்ட் டே. அந்த செகண்ட் டேயில் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் தூத்துக்குடியில் ஒரு பாஸ்டர் தான். ஆமாம், அவர் அண்ணன்கிட்ட நிறைய பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு என்கிட்ட வந்து கைப்பிடிச்ச ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் காத்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண பிறகுதான் உங்களுக்கு பிள்ளை தருவார் அப்படின்னா. கர்த்தர் விரும்புகிற அபிஷேகத்தில் நீங்கள் ஊழிய செய்ய தொடங்கின பிறகுதான் கர்த்தர் உங்களுக்கு பிள்ளை தருவார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இன்னைக்கு அந்த வார்த்தை மறக்கல. அன்னையிலேருந்து என்ன ஜெபிக்க தொடங்குதுன்னா, எனக்கு பிள்ளையை தாங்க இல்லை, நீர் விரும்புகிறபடி என்னை பயன்படுத்தின ஆண்டவரே. அப்புறம் தான் ஊழிய அழைப்புகள் கர்த்தர் கொடுத்தார், நிறைய வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த அபிஷேகத்துக்குள்ள கொண்டு வந்து அடுத்த ஆண்டுல என் கையில கர்த்தர் பிள்ளையை தந்து ஆசீர்வதிக்கிறார். தேவன் விரும்புகிறது நம்மில் வெளிப்படும் போது நாம் விரும்புகிறது நம் கண்களுக்கு முன்பாய் நிற்கும். ஆபிரகாம் இங்க பிள்ளை பத்தி ஒரு வார்த்தை கேட்கல, ஆனா அவன் ஃபுல் ஃப்ரூட்ஃபுல் லைஃப் தன் வாழ்க்கையில காண்பிக்க 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 கர்த்தர் கேட்கிறார், சாராள் எங்க போய் சொல்லிடு, இனி 1 வருஷம் கூட காத்திருக்க வைக்க மாட்டேன், 10 மாசத்துல பிள்ளை கையில இருக்கும். அப்போ சாராள் என்ன பண்ணாங்களா? சிரிச்சாங்க, நகைத்தானா? ஆமே, உண்மையிலே இப்படி எல்லாம் நம்ம யாருக்காவது சொல்லிட்டு இருக்கும்போது சிரிச்சா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க, உனக்கு நான் செய்யவும் மாட்டேன் பண்ணவும் மாட்டேன்னு போயிடுவோம். ஆனா ஆண்டவர் சாராள் கிட்ட போய் திரும்ப சொல்ல, நீ சிரித்தல்ல. அதுல சாராளுக்கு இருக்கிற காது என்ன பவர்ஃபுல் தான் தெரியல. ஏன்னா ஆண்டவர் இருக்கிறது மரத்தடியில் ஆபிரகாம் பேசிட்டு இருக்கிறது, சாராள் இருக்கிறது கிச்சன்ல. இந்த ஸ்திரீகளுக்கு இருக்கிற கிருபையே, அவன் ஹாலில் பேசிட்டு இருந்தாலும் கிச்சன்ல இருப்பாங்க, அவங்களுக்கு கேட்கும். சாராளுக்கு அங்க இருந்து கேட்குது, அவ சிரிக்கிற. ஆண்டவர் சொல்ற, சாராளே நீ நகைத்தாயா? நீ சிரிக்கிறது போலவே உனக்கு ஒரு பிள்ளை வர போறான், அவன் பேர் ஈசாக்கு. ஈசாக்குன்னு அர்த்தமே சிரிப்பு. நீ அவனை பார்த்து பார்த்து சிரிச்சுட்டே இரு. 10 மாசத்துல, அதன் பிறகு 1 வருஷம் கூட கர்த்தர் தாமதிக்கவில்லை. 10 மாசத்துல கர்த்தர் ஃபுல்ஃபில் பண்றார். இயேசுவின் நாமத்துல இந்த வார்த்தை தைரியமாய் பேசுகிறேன். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுவாராக. ஹல்லேலூயா. இந்த ஃப்ரூட்ஃபுல் லைஃப் வாழ்வதற்கு
இப்படி ஒரு எலியா தன் வாழ்க்கையை ஃப்ரூட்ஃபுல் லைஃபா மாற்றுவதற்கு செய்த 5 காரியங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண நேரமில்லை. நான் வேகமாய் சொல்லி நான் ஒரு சில நிமிடங்களுக்கு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அதே 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆமென். கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் கண்டு சொல்லத்தக்கதாய் இந்த எலியா செய்த 5 செயல்கள். 1 ஆமென். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 30-31 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு அதற்கு ஒரு பெயர் போடுகிறான். அந்த பெயர் இஸ்ரவேல் என்று பெயர் இடுகிறான். இந்த வார்த்தை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நான் பேச விரும்புகிறேன். ஃப்ரூட்ஃபுல் லைஃப் வாழ்வதற்கு எலியா செய்த முதல் செயல், தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு அதை எப்படி கர்த்தர் அழைத்தாரோ அந்த அழைப்பிலேயே, அந்த பெயர்லேயே எலியா இப்பொழுது அழைக்கிறான். இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஆமென். தேவன் விரும்புகிற கனியுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள் கர்த்தர் அழைத்த அழைப்பை கனப்படுத்துவார்கள். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலே பவுலை கொண்டு எழுதும்போது கர்த்தர் இப்படி எழுதி வைத்தார், அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நிலைத்திருக்க கடவன். அப்ப என் வாழ்க்கை ஒரு கனியுள்ள வாழ்க்கையாய் வாழ வேண்டும் என்றால் நான் அழைக்கப்பட்ட அழைப்புல நிலைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். தகர்க்கப்பட்ட பலிபீடம் எப்படியோ மற்ற பலிபீடமா இருந்தால் கர்த்தருடைய கனியுள்ள வாழ்க்கை என்னில் வெளிப்படாது. எலியா அதனால என்ன செய்யறான்னா, ஃபர்ஸ்ட் செய்கிற ப்ராசஸே தான் வயதானவன். ஆமென். அப்படி இருக்கும் போதும் அவர் எதுல தான் கவனம் செலுத்துறார்னா, அது எப்படி அழைக்கப்பட்டுச்சோ, எப்படி இருந்து அழைக்கப்பட்டுச்சோ அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் அந்த பலிபீடத்தை திரும்ப கட்டி எழுப்புகிறான். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்? தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பிலே நிலைத்திருப்பதில் ஜாக்கிரதையாயிருங்கள். கடைசி வரை இந்த அழைப்பை விட்டு மாறிடாதீங்க. இந்த அழைப்பு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நாம் தேடி பெற்றுக் கொண்டது அல்ல. இந்த அழைப்பு நம்மை தேடி வந்து கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவன் தான் அழைக்கப்பட்ட அழைப்பில் என்னை கர்த்தர் எப்படி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறார்? இந்த அழைப்பில், இந்த அழைப்பை விட்டு மாறாதபடிக்கு, இந்த அழைப்பை விட்டு விடாதபடிக்கு, இந்த அழைப்பை விட்டு நான் கவனத்தை திருப்பாதபடிக்கு நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கனியுள்ள வாழ்க்கை வெளிப்பட இந்த அழைப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அழைப்புக்குள்ள நான் நிற்காமல் என் கனியுள்ள வாழ்க்கை வெளிப்படாது. பேதுருவை ஆரம்பத்தில் வந்து கர்த்தர் அழைத்து உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாட்டுவேன் என்று சொல்லி அழைச்சிட்டு போறார். அழைத்த பேதுரு 3 வருஷம் அழகா நடந்துட்டு இருக்கிறார். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு இரவு நேரத்தில் அவன் இயேசுவுக்காக அவன் அந்த இடத்துல எல்லாரும் விலகி ஓடும் போது இயேசுவுக்கு என்ன நடக்கும் என்பதை பார்ப்பதற்காக தான் போறார். ஆனா போற கூட்டத்தில் என்ன பண்ணிட்டார்னா மறுதலிச்சிட்டார். மறுதலித்தது மட்டுமல்லாமல் சபிக்கவும் தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. சபிக்கவும் தொடங்கி இப்பொழுது இயேசு அவனை பார்த்தது மனம் கசந்து அழுது கொஞ்ச நாளையில என்ன பண்றார்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் எந்த தொழிலிருந்து கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தாரோ அதே தொழிலை செய்யும்படியாக அவன் பின்வாங்கி போகிறான். அழைப்பை விட்டு போகிறான். அழைப்பை விட்டு போகிறான். ஆமென். அழைப்பை விடுகிறது என்பது பின்வாங்குகிற அனுபவம். அதன் அர்த்தம் என்ன? திரும்ப பழைய காரியங்கள், திரும்ப பழைய கிரியைகள், திரும்ப பழைய சுபாவங்கள், திரும்ப பழைய எண்ணங்கள். ஆமா, இவைகள் எல்லாம் இன்னும் என் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் நான் அழைப்பை விட்டு விட்டேன் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட நாம் தகுதியினால் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஞானிகள் அநேகர் இருக்க கர்த்தர் பைத்தியமான நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பலமுள்ளவைகள் அநேகம் இருக்க பலவீனமானவர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். கொஞ்சம் முன்னாடி ஜெபிக்கும் போது கேட்டோமே, இந்த கல்யாண வஸ்திரம் தரித்திருந்தவன் எஜமானுக்கு கோபம். என்ன கோபம்னா, அவன் உண்மையிலே அழைக்கப்பட்டவனே கிடையாது. அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டம் தகுதியுள்ள கூட்டம். அந்த கூட்டம் ஆமென், ஆல்ரெடி இன்விடேஷன் கொடுக்கப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்துக்காக தான் ஆமென் இந்த விருந்தே ஆயத்தப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா
அந்த கூட்டம் வராததினால் அந்த கூட்டத்தை தள்ளிவிட்டு அவன் எங்கேயோ இருந்து எப்படியோ இருந்து இவர்கள் எல்லாரும் தான் அந்த எஜமான் கூட்டிட்டு வந்து இப்ப பந்தியில உட்கார வைக்கிற. இதே போலதான் ஆமென். வேற ஆட்கள் இல்லாததினால் அல்ல, நம்மை விட தகுதி உள்ளவர்கள் இந்த பட்டணத்தில் உண்டு, நம்மை விட திறமை உள்ளவர்கள் இந்த பட்டணத்தில் உண்டு, நம்மை விட பரிசுத்தம் உள்ளவர்கள் இந்த பட்டணத்தில் உண்டு. அப்படி இருக்க ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் இது கிருபைன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்பிலே நிலைச்சிருங்கள். பேதுரு இப்ப பின்வாங்கி போனதும் இப்ப இயேசு எப்படி வந்து திரும்ப அவனை அழைக்கிறார்னா, அவன் எங்க இருந்து ஃபர்ஸ்ட் அழைக்கப்பட்டானோ அதே போல ஒரு இன்சிடென்ட் மூலமா தான் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல வலைய போட வைக்கிறார், மீனை பிடிக்க வைக்கிறார், கரையில கொண்டு வருகிறார். ஆமே, கரையில கொண்டு வந்து இப்ப அவன் கிட்ட பேசுறார். நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறானா? ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 3 முறை திரும்ப கேட்கிறார். திரும்ப கேட்டு எப்படி முதல்ல அவனை அழைத்து அந்த அழைப்பில் நிறுத்தினாரோ அதே போல திரும்ப அதே ப்ராசஸ். இந்த அழைப்பை மறந்துடக்கூடாது. இப்பொழுது இந்த அழைப்பில் நிற்க துவங்கின பேதுரு அதன் பிறகுதான் ஒரு அவன் கனி உள்ள வாழ்க்கையை வாழ துவங்குகிறான். அழைப்பிலே நிற்காமல் எலியா செய்கிற காரியம், அந்த பலிபீடத்தை திரும்ப கட்டி அது என்ன பெயரில் அழைக்கப்பட்டுச்சோ அந்த பெயரை இட்டு அதை அழைக்கிறான். இஸ்ரவேல் என்று என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி அவன் கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்கள் எப்படி அந்த பலிபீடம் பார்க்கப்பட்டுச்சோ. ஆமென். அழைப்பை விட்டு பின்வாங்கி இருக்கிற அன்பு உள்ளங்கள் யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள் என்றால் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஜெபிக்க துவங்குங்கள். ஆண்டவரே, மீண்டும் அந்த அழைப்பில் உறுதிப்படுத்துவீராக. எத்தனை பேர் விரும்பி ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை உயர்த்தி மீண்டும் அந்த அழைப்பில் உறுதிப்படுத்துவீராக. என்னை அழைத்த தேவனீர் உண்மை உள்ளவர், என்னை அழைத்த தேவனீர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை சொல்லுங்க. கழுவும் திரு ரத்தத்தால், கழுவும் திரு ரத்தத்தாலே. அழைப்பிலே நிற்க விரும்புகிறவர்கள் தேவன் அழைத்த அழைப்பை பார்க்கணும். எப்படி இருந்து கர்த்தர் என்னை அழைத்தார். ஆமென். நான் அது ஆரம்பத்தில் அதையெல்லாம் சொல்லிவிட்டேன். நான் வாசித்த வசனத்திலே கர்த்தரே சொல்லிவிட்டார், நீங்கள் அல்ல என்னை தெரிந்து கொண்டது, நான் உங்களை. இதை மறந்துடவே கூடாது. ஆமென். கடந்த ஆண்டிலே பல இடத்துல ஆண்டவர் சொல்ல வைத்த வார்த்தையில் ஒன்றுதான். இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து ஆராதிச்சிட்டு இருக்கிறீங்களா இந்த சேர்ல? ஆமென். இந்த சேர்ல நீங்க இல்லைன்னா வேற ஆட்களே இல்லை அப்படி கிடையாது. வேற ஆட்கள் இல்லை அதனால கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார் அப்படி கிடையாது. இதை மறந்துடவே கூடாது. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்று பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன்னா வேற ஆட்களை இல்லாததினால அல்ல. ஆமென். சவுலை தெரிந்தெடுத்ததற்கும் தாவீதை தெரிந்தெடுத்ததற்கும் வித்தியாசம் இருக்கு. சவுலை தெரிந்தெடுக்கும் போது போட்டி கிடையாது. அதாவது இவனா இருக்குமோ இவனா இருக்குமோ இப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. சவுல் வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், இப்படி ஒருத்தர் வருவான், அவனை நீ அபிஷேகம் பண்ண. ஸோ சாமுவேலுக்கும் இப்போ எந்த டவுட்டுமே கிடையாது. பார்த்ததுமே தெரிஞ்சிச்சு ஆள் இவன் தான். அதனாலதான் அவன் வந்ததுமே வேலைக்காரன் சொல்றார், இவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட முன்னதோடைய எடுத்துக்கொண்டு கொடுன்றார், மேல் வீட்டறைக்கு வான்றார், அவனோடு பேசுகிறார். அடுத்த நாள் காலையில வேலைக்காரன் அனுப்பிவிட்டு அவனை முத்தமிட்டு அபிஷேகம் பண்ணி சாமுவேலுக்கு வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஆனா தாவீதை தெரிந்து கொள்ளும் போது சாமுவேலுக்கு குழம்பிட்டார். ஏன்னா வீட்டுல இருந்து புறப்படும் போது ஆண்டவர் என்ன சொல்லிதான் புறப்பட வைக்கிறார்னா, நீ ஈசாய் வீட்டுக்கு போ, அங்க ஈசாய் குமாரர் ஒருவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் சொல்லிதான் அனுப்புறார். சாமுவேல் என்ன நினைச்சு போயிருப்பார்னா ஒரு பையன் தான் இருப்பான். அங்க போன பிறகுதான் பார்த்தா 7 பேர் சூப்பரா நிக்கிறாங்க. அவன் சாமுவேலுக்கு பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஆள பார்த்த உடனே சாமுவேல் டிசைட் பண்ணிட்டாரு இவனாதான். ஏன்னா பார்க்க கிட்டத்தட்ட ஓரளவு சவுல் மாதிரி இருக்கிறான்.
ஆள் உடம்பு நல்லா இருக்குது, பார்க்க எல்லா விதத்திலும் தகுதி உள்ளவன். அதாவது ராஜாங்கிற ஸ்தானத்துல தகுதி வச்சு பார்த்தா தாவீதுடைய சகோதரர்கள் தகுதியானவர்கள். அதனாலதான் சாமுவேல் கொப்பி எடுத்து ஊத்த போயிட்டார். ஆமென். ஆனா பரலோகம் தடுக்குது அவனை. இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை. ஆண்டவர் தடுத்து இப்போ 7 பேரை இவன் இல்லைன்னு சொன்னது சாமுவேலுக்கும் புரியல, வீட்டுக்காரங்களுக்கு புரியல. அப்பதான் ஈசா சாமுவேல் கேட்கிற, எப்பா வேற ஏதாவது பையன் இருக்கிறானா? அப்பதான் ஈசா யோசித்து என்ன சொல்றா தெரியுமா? ஆமா, இன்னொருத்தன் இருக்கிறான், அவனை நான் கூட்டிட்டு வரேன். இப்படி சொல்றதுக்கு பதிலா ஈசாய் சொல்றாரு, எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். கூட என்ன பொசிஷன் சொல்றான். சொந்த தகப்பனே சாமுவேல்கிட்ட சொல்றாரு, இந்த 7 பேரை பாக்குறீங்களே, இவங்க கூட நிக்கிறதுக்கு அவன் தகுதி கிடையாது. சாமுவேல் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவனை கூட்டிட்டு வர சொல்ல அப்படின்றாரு. ஆமென். இப்ப தாவீது அழைத்து கொண்டு வரப்படுகிறான். ஆமென். இப்ப தாவீது வந்து தாவீதின் மேல அபிஷேகம் ஊற்றப்பட போகுது. ஆனா தாவீது கண்கள் முதல்ல எது பார்க்குது தெரியுமா? 7 பேர் நிக்கிறத பார்க்குது. ஏன் ஆண்டவர் தாவீது தானே செலக்ட் பண்றாரு? என்ன பண்ணிருக்கலாம்? சாமுவேலே, காட்டுக்குள்ள என் பிள்ளை இருக்கிறான், போய் அவன் மேல அபிஷேகத்தை விட்டு சொல்லியிருக்கலாமா? ஆனா தாவீதுக்கு ஒரு காட்சி ஃபர்ஸ்ட் காண்பிக்கிறார். என்ன காட்சி தெரியுமா? தாவீதே, உன் மேல இன்னைக்கு இந்த அபிஷேகம் இருக்குதுன்னா இது ஈஸியா வந்தது கிடையாது, 7 பேரை தாண்டி உனக்கு வந்திருக்குது. அந்த 7 பேரும் தகுதி உள்ளவர்கள். அந்த 7 பேரும் உலகத்தின் பார்வைக்கு தகுதி உள்ளவர்கள். அதை தாண்டி தான் இன்னைக்கு இந்த அழைப்பு எனக்கும் உங்களுக்கு வந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசித்து இந்த அழைப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க? கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு உணர்வு நமக்குள் இருக்குமானால் இந்த அழைப்பை நாம கொச்சப்படுத்த மாட்டோம், இந்த ரட்சிப்பை நாம வீணடிக்க மாட்டோம். இந்த ரட்சிப்புக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருப்போம். ஏங்க, இன்னைக்கு உங்க குடும்பத்துல, உங்க சொந்தத்துல எத்தனை பேர் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள்? ஹல்லேலூயா. இன்னும் அவங்களுக்கு இருக்கிற பக்தி எல்லாம் பார்த்து நம்ம விட ரொம்ப பக்தி உள்ளவங்க அவங்க. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் அவர்களை செலக்ட் பண்ணாம என்னை உங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார்னா இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் சொல்றவங்க ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் எந்த உள்ளத்தில் அழைப்பு முதலாவது உறுதிப்படுத்துகிறார், திரும்ப நிலைநிறுத்துகிறார். ஆமென். கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதற்கு என்ன பேர் இருந்துச்சு அதே பேர் திரும்ப போடப்படுகிறது. இதுதான் அழைப்பு. அது மாத்திரமல்ல, இங்கே இந்த பலிபீடம் செப்பனிடப்படும் போது அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வசனத்தின் 30வது வசனத்தின் பிற்பகுதி கடைசி பகுதி ஒரு விசை கூட வாசிக்கலாம். சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை, பலிபீடம் என்று சொல்லவில்லை. என்ன பலிபீடம்? கர்த்தருடைய பலிபீடம். அது என்ன கர்த்தருடைய பலிபீடம்? கர்த்தருடைய பலிபீடத்தின் அர்த்தம் என்ன? இந்த கர்த்தருடைய பலிபீடத்தில் எது ஏறெடுக்கப்படுகிறதோ அது அத்தனையும் யார்கிட்ட தான் போகும்? யார்கிட்ட தான் போகும்? கர்த்தரிடத்தில் போகும். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் எது எது உண்டோ அதையெல்லாம் இப்ப செட் பண்ணி எடுக்கிறான். கர்த்தருக்கு அடுத்த காரியம் பலிபீடம் என்பது, பலிபீடத்தில் நாம் வைக்கிறது வரையிலும் அது நம்முடையது. பலிபீடத்தில் வச்ச பிறகு அது கர்த்தருடையது. கர்த்தருக்கு ஏறெடுக்கிற காரியங்கள், அதை நான் புரியும்படி சொல்லணும்னா, கர்த்தருக்கு ஏறெடுக்கிற காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, நம்முடைய ஆராதனை,
அவன் தேவனுக்காய் செய்கிற ஊழியங்கள், அவன் தேவன் தந்த கிருபைகள், தேவன் தந்த வரங்கள், இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள். எலியா என்ன செய்கிறான் என்றால், ஃப்ரூட்ஃபுல் லைஃப் வாழ்றதற்கு ஒரு தேவ பிள்ளைகள் இந்த காரியத்துல எல்லாம் உறுதியா இருக்கணும். கர்த்தருக்கு அடுத்த காரியம் எதுவும் என் வாழ்க்கையில் நஷ்டப்பட்டுறக்கூடாது, ஒன்றும் என்னை விட்டு இழந்து போகாதபடிக்கு நான் அதை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடையது ஒன்றும் இழந்து போயிடக்கூடாது, என் ஜெப வாழ்க்கை மிஸ் ஆயிடக்கூடாது, என் வேத தியானிப்பு மிஸ் ஆயிடக்கூடாது, என் ஆராதனை மிஸ் ஆயிடக்கூடாது, என் பரிசுத்த வாழ்க்கை மிஸ் ஆயிடக்கூடாது. இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள். கர்த்தருடைய பலிபீடத்தை கட்டுகிறார், கர்த்தருடைய பலிபீடத்தை கட்டுகிறார். அப்ப ஃப்ரூட்ஃபுல் லைஃப்க்கு முதல் தேவை பலிபீடம் செப்பனிடப்படணும். எப்படி நம்மை அழைத்தார் அந்த அழைப்பில் நிலை நிற்பதும் தேவனுக்கு அடுத்த காரியங்கள், அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சரியாக இருக்க வேண்டும். இவைகள் நம்முடைய வாழ்க்கை கனி உள்ள வாழ்க்கையை மாற்றும். இரண்டாவது காரியம் அவன் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதோடைய 33வது வசனத்தை வாசியுங்கள். விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். விறகுகளின் மேல் வைத்தான். நல்ல கவனிங்க. இது எலியா செய்வதற்கு முன்பாக பாகாலின் தீர்க்கதரிசிகளும் தங்கள் பலிபீடத்திலே ஒரு காளையை வைக்கிறார்கள். அவங்க சந்து சந்தா வெட்டினாங்களான்லாம் இங்கே எழுதப்படல, ஆனா காளையை வச்சாங்க. ஆனா எலியா வைக்கும்போது இந்த காளையை சும்மா வைக்கல, சும்மா கொன்னு வைக்கல. அவ என்ன செய்யறானா, சந்து சந்தா வெட்டி வைக்கிறார். பலிபீடத்தில் எப்படி வைக்கிறான்னா, மொத்தமா அதுல ஒரு பார்ட்டு கூட முழுமையாயில, எல்லாமே சந்து சந்தாயிட்டேன். அதன் அர்த்தம் என்ன, என்னிடத்திலிருந்து நான் அவரிடத்தில் வைக்கிறது ஒவ்வொன்றும் என் விருப்பத்தை நிறைவேற்றுவதா இருக்கக்கூடாது, அவர் விருப்பம் நிறைவேறுவதா இருக்கணும். அவர் விருப்பம் நிறைவேற நான் என்ன வைக்கும் போது நான் எப்படிதான் வைக்கணும் தெரியுமா, பாத்திரமா வைக்க கூடாது, மண்ணாதான் வைக்கணும். முழுமையா வைக்க கூடாது, என்ன உடைச்சு வைக்கணும். இந்த காளையை சந்து சந்தாக்குகிறான். சந்து சந்தாக்கி பலிபீடத்துல வச்சான் பாருங்க. இப்பொழுது இந்த பலிபீடத்தில் யாருடைய விருப்பம் தான் நிறைவேற போகுதுன்னா, எலியாவின் விருப்பம் அல்ல, கர்த்தருடைய விருப்பம் நிறைவேற போகிறது. யார் தங்களை வெறுமையாக்கி, சந்து சந்தாக்குவது என்பது வெறுமையாக்குகிறது. நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கை எதுவுமே இல்லை, என்னுடைய மாம்சீகமா எதுவுமே இல்லை, எல்லாமே நான் வெறுமையாக்குகிறேன் என்று எவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை தான் கர்த்தர் இந்த பூமியில கனி உள்ள வாழ்க்கையாய் வாழ வைப்பார். எனவேதான் சீஷர்கள்ட்ட சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்றார். என்னில் நிலைத்திருக்கணும். அதாவது ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லும் போது எந்த செடியோடு ஒப்பிட்டு சொல்லுவார்னா, திராட்சை செடியோடு ஒப்பிட்டு சொல்லுவார். ஆமென். அவர் திராட்சை செடியாகவும் நாம் கொடிகளாகவும் இருக்கிறோம். அதாவது கொடி இல்லாம செடி நின்றோம், ஆனா செடி இல்லாம கொடி நிக்காது. இதை மறந்துடவே கூடாது. நான் இல்லைன்னா அவர் இருந்துருவாரு, ஆனா அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது. அவர் தான் என்ன நடத்தணும். அவர் என்ன நடத்தணும்னா, நான் என்ன முழுமையா கொடுக்கணும், முழுமையா கொடுக்கணும், முழுமையா கொடுக்கணும். ஒரு நாள் இதை தியானிக்கும் போது அந்த காளைக்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்க மாதிரி எடுத்தேன். ஆமே, ஒருவேளை இந்த காளை 2 காலை ஃபர்ஸ்ட் கொண்டு வருது. பாகால் தீர்க்கதரிசிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவங்க நிச்சயமா 2 காலை எது பெஸ்டோ அதை தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எப்படி வச்சாங்க, இந்த சந்தை வெட்டினாங்களான்னு தெரியல, அப்படியே வச்சுட்டாங்க. இப்போ இதை இந்த ஒரு காலை பார்த்துட்டே இருக்குது. இப்போ எலியா அதை செலக்ட் பண்றார். எலியா செலக்ட் பண்ணும்போது இந்த காலை என்ன நினைச்சிருக்கோம்னா, அவங்க வச்சது போலவே என்னையும் வைப்பார், இப்படிதான் நினைச்சிருக்கோம். ஆனா எலியா வந்து ஒரு பெரிய அருவாளை எடுத்துட்டு வர. இப்போ இந்த காலை கேட்டிருக்கோம், ஐயா என்ன செய்ய போறீங்க? அப்போ எலியா சொல்லியிருப்பாரு, உன்னை நான் சந்து சந்தா. ஆமே. இப்போ இந்த காலைக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆயிருக்கு, பேசாம அந்த பலிபீடத்திலே போய் இருந்திருக்கலாமோ.
இங்க வந்ததுனால இவர் என்ன சந்து சந்தாக்க போறார். இப்போ இந்த காலை கேட்டிருக்க. திரும்ப அடுத்த கொஸ்டின். சரி, ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நான் என்ன நீங்க சந்து சந்தா வெட்டினா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்ப எலியா சொல்லியிருப்பாரு, நீ சந்து சந்தா வெட்டப்பட்டா கொஞ்ச நேரத்தில் இந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல போகிறார்கள். இப்ப இந்த காலை சொல்லியிருக்கோம், என்ன வெட்டுங்க. நான் சந்து சந்தா வெட்டப்பட்டா என் மூலம் ஆண்டவர் தேசத்துல மகிமைப்படுவாரானா என் வாழ்க்கையை நான் முழுவதுமாய் பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் இந்த அதிகாலை நேரத்தில் இப்படி சொல்ல முடியும்? என்னை பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்ன உடைக்கிறதுனால, என்ன சில பாதையில் இப்படி கடினமா நடத்துறதுனால என் ஜனமுமை அறியுமானா என்னை அப்படி நடத்தும் ஆண்டவரே. சில நேரத்தில் கர்த்தர் உங்கள் சொந்தங்கள் நடுவுல, உறவுகள் நடுவுல, குடும்பங்களின் நடுவுல சில உடைக்கிற அனுபவத்துல கொண்டு போறாருன்னா சபையே இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா பேசுற. கர்த்தர் உங்களை நிறுத்துவது சாதாரணமான பாத்திரமா அல்ல, ஆசீர்வாதமான பாத்திரமா. உன் நிமித்தம் கர்த்தர் வெளிப்பட போகிறார். உன் நிமித்தம் கர்த்தர் வெளிப்பட போகிறார். உன் நிமித்தம் கர்த்தர் வெளிப்பட போகிறார். இங்க நான் சொல்லி இருக்கிறேன்னா தெரியல, கடந்த ஆண்டில பல இடத்துல சொல்ல வச்ச வார்த்தை. நேரம் முடிய போகுது, நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். லாசரு வீட்டில் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்துல பெரிய அற்புதம் மரித்தவனை உயிரோடு எழுப்புறது. மரித்தவனை உயிரோடு எழுப்பின அற்புதத்துல ஒரு 3 அற்புதம் நடக்குது. அதுல முதல் அற்புதம் என்ன? லாசர் அற்புதம். எல்லாருமே கேட்டா அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் இல்ல. ரெண்டாவது இன்னொருத்தவங்க உயிரோடு எழுப்போம். யார? யவீரு பிள்ளைய. இன்னொருத்தவங்க உயிரோடு யார? விதவையின் மகனை. சரி, நான் யவீரு பிள்ளையும் லாசர் வீட்டை எடுக்கிறேன். இந்த யவீரு வீட்டில் வந்து யவீரு யாருன்னே ஆண்டவருக்கு தெரியாது. ஆனா பிள்ளை மரண அவஸ்தையில் இருக்கும்போது யவீரு அந்த காலை பிடிச்சிட்டார். ஆண்டவரே நீங்க வரணும். ஆண்டவர் யவீரு வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த வழி வரல. அவர் வேற ஒரு ஊழியத்துக்கு போகும்போது யவீரு காலை பிடிக்கிறார். இப்ப ட்ராக்கே மாத்துறார், ஊழியத்தையே மாத்தி இப்ப யவீரு வீட்டுக்கு புறப்படுறார் தீவிரமா. இப்பொழுது லாசர் வீட்லயும் அவன் மரண அவஸ்தையில் இருக்கும்போது வீட்டுல இருந்து ஆட்களை சொல்லி விடுறார் மார்த்தாள். இயேசு கிட்ட வந்து விஷயத்த சொல்லியாச்சு. உடனே இயேசு போனாரா? இல்ல. பைபிள் சொல்லுது பின்னும் 2 நாள் தங்கினார் என்று யோவான் 11:5 இருக்குதுன்னு நினைக்கிறேன். பின்னும் 2 நாள் 6 இருக்கு. பின்னும் 2 நாள் அங்க தங்கி இருக்கிறார். யவீரு யாருன்னே தெரியாது. அவன் வீட்டுக்கு உடனே போறாரு. லாசருவை நல்லாவே தெரியும். அவன் வீட்டுக்கு உடனே போகல. இப்ப யவீரு பிள்ளை மரித்து அந்த வீட்டுல அழுக தொடங்கிடுச்சு. லாசரு மரித்து அந்த வீட்டுல அழுக தொடங்கிச்சு. எந்த வீட்டுல அழுக ஜாஸ்தியாச்சு? யவீரு வீட்டுல அழுக நிறையவா, லாசர் வீட்டுல அழுக நிறையவா? அப்ப யார் வீட்டுல ரொம்ப அழுகை கூட்டினாரு? நல்லா தெரிஞ்ச, அவர் சிநேகித்த குடும்பத்து வீட்டுல அழுக ஜாஸ்தி ஆகுது. யாருன்னே தெரியாதவனுக்கு அற்புதம் உடனே. இப்படி படிக்கும் போது நமக்கு என்ன தோணும் தெரியுமா? பேசாம யவீரு மாதிரி வந்துட்டு போயிடலாமோன்னு தோணும். ஆண்டவரே, அப்பப்போ மீட்டிங் வந்துட்டு போறவங்களுக்கு எல்லாம் அற்புதம் நடக்குது. ஆண்டவரே, நான் தான் எல்லா மீட்டிங்கும் வரேன். எல்லா மீட்டிங்கும் வருது போதாதுன்னு எல்லா முழு இரவு ஜெபத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். என் வீட்டில் அழுகை 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, 4 நாள். இந்த இடத்துல ஒரு பெரிய கொஸ்டின் வரும்ல, ஆண்டவரே யாருன்னு தெரியாத வீட்டுல எல்லாம் அழுகையை உடனே ஸ்டாப் பண்றீங்க. ஆனா இந்த வீட்டுல இந்த அழுகை ஏன் இவ்வளவு? இந்த அழுகை 4 நாள் நீள்றதுக்கு ரீசன் என்ன? இயேசு அங்க இன்னும் வரல. இயேசு ஏன் வரல? அவர் பர்பஸாவே உட்கார்ந்துட்டார். வேற ஏதாவது ஊழியத்துக்கு போனாரா? ஊழியத்துக்கு போயிருந்தா கூட ஒரு நியாயம் இருக்கு. பர்பஸா உட்கார்ந்துட்டார், அங்கே உட்கார்ந்துட்டார். அந்த செய்தி கேட்டதும் அங்கே உட்கார்ந்துட்டார். ஆமா, இப்போ லாசர் வீட்டுக்கு போன்னு சொல்லும்போது தோமா சொல்றாரு, வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து அடி வாங்க போவோம். ஏன்னா தோமாக்கு தெரியும் 4 நாள் சும்மா தான் ஆண்டவரே இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நாளே போயிருந்த ஒரு நியாயம் இருக்கு. இப்ப 4 நாள் தாண்டி யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. 3 நாள் தாண்டி அந்த சரீரத்துக்கு மேல அந்த ஆவி இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை, ஒரு மூட நம்பிக்கை. 3 நாள் அந்த ஆவி வந்து அந்த சரீரத்தையே சுத்திட்டு இருக்குமா. ஒருவேளை இயேசு 3வது நாளோ 2வது நாளோ வந்திருப்பாருன்னா ஆமென், அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? அந்த ஆவியை பிடிச்சு உள்ள வைப்பாரு. இப்ப 4 நாள் தாண்டிச்சு. அதனாலதான் மார்த்தாலும் மரியாதை சொல்றாங்க, ஆண்டவர் 4 நாள் ஆயிட்டு நாருமே.
இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வி, யாருக்கும் தெரியாத வீட்டுல எல்லாம் உடனே அற்புதம், ஆனா இந்த வீட்டுல அழுகை ஜாஸ்தி. ஏன் கர்த்தர் இப்படி அனுமதித்தார்? 2 வீட்டுல நடந்ததும் ஒரே காரியம்தான், ஆனா 2 வீட்டுல வித்தியாசம் இருக்கு. யவீர் வீட்டுல நடந்தது அற்புதம், லாசர் வீட்டுல நடந்தது மகிமை. அற்புதத்துக்கு மகிமைக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அற்புதம் அந்த வீட்டுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதனாலதான் இயேசு சொன்னாரு, வீட்டுக்குள்ள என்ட்ராகும் போது நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட இயேசு என்ன சொல்லுவார்? அந்த பிள்ளை மரிக்கல, என்ன பண்ணிட்டு இருக்கிறா? தூங்கிட்டு இருக்கிறா சொல்லி எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டா. இப்ப பிள்ளைய போய் கைப்பிடிச்சு எழுப்புறது, பெற்றோர் என்ன சொல்ற, இதை யார்கிட்டையும் சொல்லாது. இப்ப இந்த பிள்ளை வெளியில வரும்போது வீட்டுல அழுதுட்டு இருந்தாங்களா, இவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க நினைக்கிறீங்க? இல்ல, என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அதான் அவர் சொல்லிட்டு போனாரே, பிள்ளை தூங்கிட்டு இருக்குதுன்னு. தூங்கிட்டு இருந்த பிள்ளைய போய் எழுப்பிட்டார். இதுதான், இதோட பேச்சு முடிஞ்சு. ஆனா லாசர் வீட்டுல நடந்தது அற்புதம் அல்ல, அங்க மகிமை. வேதம் சொல்லுகிறது, அநேகர் இயேசுவை அறிந்து கொண்டார்கள் என்று. இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், உங்களுக்கு அற்புதம் வேணுமா மகிமை? அப்ப 4 நாள் அழணும். கர்த்தர் எதையும் சும்மா அனுமதிக்க மாட்டார். சில இடத்துல சந்து சந்தாக்குறாரா? ஆமென். அநேகர் உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவை அறிய போகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசித்து உடைத்தே உருவாக்கிறே சிற்சித்தே சீர்படுத்தினே புடமிட்டே புதிதாக்கினே பிரித்தே பிரியாதிருந்தே எனக்கு யாருண்டு? நான் கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியது. எனக்கு யாருண்டு? நான் கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை. ஆமென். சந்து சந்தாக்குறார். என்ன முழுமையா ஒப்பு கொடுக்கிற அனுபவம். ஆமா, எதற்காக இந்த ஒப்பு கொடுத்தல்? என் விருப்பம் நிறைவேற அல்ல, அவர் விருப்பம் நிறைவேறுவதற்காக. 3வது காரியம், வேகமா 2 காரியத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 3வது காரியம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம், அதோட 34வது 35வது வசனத்துல நீங்க வீட்டுல போய் படிங்க. ஆமா, தண்ணீரால நிரப்புறார். அந்த பலிபீடத்தை குடம் குடமா வந்து தண்ணீரை ஊட்ட வைக்கிறார். ஆமா, இதை பார்க்கும்போது உண்மையிலே சிரிப்பாதான் தோணும் எல்லாருக்கும். ஏன்னா தண்ணியில எங்கேயாவது தீ எரியுமாங்க? தீ எரிய வாய்ப்பே இல்ல. தண்ணி தீய அணைக்குமே தவிர தண்ணியில தீ எரியாது. ஆனா இங்க வந்து எலியா வந்து தண்ணீரால் அதை நிரப்புறார். அது நிரப்பி பைபிள் சொல்லுகிறது. ஆமென். 35வது வசனத்துல, தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான் என்று. குளம் மாதிரி இப்ப தண்ணீரை நிரப்புறார். ஏன் இந்த ஒரு காரியத்தை எலியா செய்கிறார் என்றால், இதில் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. ஆமென். பலிபீடத்தில் வைக்கப்பட்ட காளை, பலிபீடம், அதன் பிறகு இந்த தண்ணீர். என்ன இந்த தண்ணீருடைய அர்த்தம்? இந்த தண்ணீர் எதற்காக? சுத்திகரிப்புக்காக. ஒரு காரியத்தை நன்றாய் மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் என் வாழ்க்கையிலே தேவனுடைய மகத்துவம் வெளிப்படாது. சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம் இல்லாம தேவனுடைய மகத்துவத்தை என்னில் நான் பார்க்க முடியாது. பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். என் லைஃப்ல நாளுக்கு நாள் நம்ம பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியம். ஃப்ரூட்ஃபுல் லைஃப்க்கு ரொம்ப 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 முக்கியமானது பரிசுத்த வாழ்க்கை. யோவான் 15வது அதிகாரம் 1 முதல் நீங்கள் படித்தீர்கள்னா தெரியும். ஆண்டவர் சொல்லுவார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னில் நிலைத்திருந்து கனி கொடுக்கணும். நீங்கள் மிகுதியான கொடிகளை கொடுக்கும்படி அவர் என்ன செய்வாரா? உங்களை உபதேசத்தினாலே சுத்திகரிப்பார் என்று. அப்ப சுத்திகரிப்பு உண்டாக 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 நம்முடைய கொடியில கனிகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தேவ பிள்ளை மறந்துடவே கூடாது. நான் ஆராதிக்கிறவர் யார் தெரியுமா? அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் அன்பு உள்ளவர், அவர் எல்லாம் நிறைந்தவர் தான். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. எப்படியோ வாழ்ந்து எப்படி வேணாலும் என் கால் போய்
நான் என்ன வேணாலும் செய்வேன், அதுல இருந்து நான் கனி உள்ள வாழ்க்கை அப்படி செய்ய முடியாது. மிகுந்த கனிகளை கொடுக்க ஒரு தேவ பிள்ளை சுத்திகரிக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியம். எலியா காண்பித்து கொடுக்கிறான் ஜனத்திற்கு, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட, கர்த்தருடைய அக்கினி இறங்க. ஆமென். பலிபீடம் சுத்தமா இருக்க வேண்டும். இந்த தண்ணீர் ஊற்றும் போது என்ன நடக்குது தெரியுமா? இந்த சந்த வெட்டப்பட்ட காளை மேல் இருக்கிற ரத்தம் எல்லாம் இப்பொழுது சுத்தமாக்கப்படுகிறது. அதுக்கு மேல இருக்கிற அழுக்கு சுத்தமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். சுத்தமாக்க கர்த்தருடைய அக்கினி அந்த இடத்துல வந்து இறங்குது. சுத்திகரிப்பு இல்லாமல் வாழ்க்கையில சுத்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில கனி வெளிப்படுவதை என்னால் நான் பார்க்க முடியாது. ஆமென். கடந்த ஆண்டில் எவ்வளவு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோமோ அதை விட இந்த ஆண்டு இன்னும் பரிசுத்தமாவீர்களாக. பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு தேவ பிள்ளை விரும்பணும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு தேவ பிள்ளை ஏங்கணும். ஆமென். திரும்ப பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கையில் தொடர்கிறது. ஆனால் அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் விட்டு, ஆண்டவரே என்னை இதிலிருந்து சுத்திகரியும் என்று ஆண்டவரை அதிகமாய் கதறுங்கள். பரிசுத்தம் இல்லாமல், ஹல்லேலூயா, பரிசுத்தத்தை அதாவது செருப்ப கலத்துறது வரையிலும் மோசேக்கு வந்து ஆண்டவர் அடுத்த ஒரு வார்த்தை பேசவே இல்லை. மோசே ஒரு பெரிய திட்டத்துக்காக தான் கர்த்தர் இப்ப பேச வந்திருக்கிறார். ஆனா அந்த வார்த்தை மோசேன்னு கூப்பிட்டுட்டா. ஆனா அடுத்த வார்த்தை பேசணும்னா, மோசே நீ பாதரட்சிய கழட்டி போடு. அவன் சுத்தத்திற்கு விட்டு கொடுத்ததும் அவன் வாழ்க்கையில சித்தம் நிறைவேறுது. சுத்தத்துக்கு நான் விட்டு கொடுத்தா தேவ சித்தம் என்னில் நிறைவேறி கொண்டே இருக்கும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். சுத்திகரிப்பு மிக மிக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசை, நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக இந்த எலியா செய்தது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதோடைய 36, 37 வசனங்களை வாசிங்கள், நம்ம ஜெபிக்கலாம். அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்றார். எலியாவின் ஜெபத்தை பாத்தீங்களா? எலியா தன்னை மறைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். இந்த இடத்துல அவன் தன்னை வெளிப்படுத்த, ஆண்டவரே நான் யாருன்னு காட்டுங்க, ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசின்னு காட்டுங்க, ஆண்டவரே என்னாலதான் இப்படி ஒரு அற்புதம் நடக்குதுன்னு காட்டுங்க ஆண்டவர். இப்படி ஜெபிக்கல, மாறாய் சொல்லுகிறான், ஆண்டவர் இது எல்லாமே நீங்க உங்க சித்தத்தின்படி செய்கிறீர் என்பதை ஜனத்தை காண்பிக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்துல ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன். ஆமென். தேவனை ஆராதிக்கிற விசுவாசிகளுக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில நாமல்ல வெளிப்பட வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நம்பி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எவர்கள் தங்களை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் கனி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவர்கள் தங்களை மறைத்து கிறிஸ்துவை காண்பிக்கிறார்களோ அவர்கள் தான் கனி உள்ள ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மை காண்பிக்காது, நம்மளை காண்பிக்கணும். இதுலதான் இன்னைக்கு அநேகருடைய விருப்பம். இன்னும் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் இந்த வார்த்தையை பாரமாய் சொல்லுகிறேன். ஆமே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை பாரமா சொல்லுகிறேன். நம்மை காண்பிக்கல்ல கர்த்தர் நம்மை வைத்திருப்பது, அவர் யார் என்பதை காண்பிக்க கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவர் யார் என்பதை காண்பிக்க கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த இடத்துல எலியா தன்னை தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி தேவ சித்தம், ஆண்டவரே உங்க சித்தம் தான் என் லைஃப்ல நடக்குங்கிறத இந்த ஜனத்தை பார்க்க வைங்க ஆண்டவரே. உங்க சித்தம் தான் இங்க நடக்குதுங்கிறத என்னை சுற்றி இருக்கிறவங்களை பார்க்க வைங்க ஆண்டவரே. இந்த ஜெபம் செய்து முடித்ததும் பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்குறது. ஜனம் கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிறார்கள். எலியாவின் வாழ்க்கை ஃப்ரூட்ஃபுல் லைஃபா மாறுது. அன்பான தேவ பிள்ளையே, ஆமென். ஃப்ரூட்ஃபுல் லைஃபா மாற 4 காரியத்தை சொன்னேன். 1, உங்கள் பலிபீடம் கட்டப்படட்டும். என்ன பலிபீடத்தின் அர்த்தம்? நீங்கள் அழைத்த அழைப்பில் நில்லுங்கள். தேவனுக்கு அடுத்த காரியத்தை எது எது இழந்தீங்களோ அதை திரும்ப சீர்படுத்துங்கள். உங்க ஜெப வாழ்க்கை திரும்ப வரட்டும். ஆமென். வேத தியானிப்பு திரும்ப வரட்டும். கர்த்தருக்காய் செய்த ஊழியங்கள் திரும்ப வரட்டும். என்னென்ன உங்களை விட்டு ஆவிக்குரிய காரியத்தில் உங்களை கைவிட்டு போச்சுதோ அந்த காரியங்கள் எல்லாம் திரும்ப இந்த ஆண்டில் சுதந்திரிக்க ஆண்டவரிடத்தில் நில்லுங்கள். ஹல்லேலூயா. உங்களை சந்தாக தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து முழுமையாக ஒப்பு கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையை சுத்திகரிப்புக்கு விட்டு கொடுங்கள். எல்லாவற்றிற்கு மேலாய் உங்களை மறைத்து கர்த்தரை வெளிப்படுத்த
வெளிப்படுத்துங்கள். இதுவே கனியுள்ள வாழ்க்கை. இந்த கனியுள்ள வாழ்க்கை வெளிப்படுமானால் ஆண்டவர் உங்களை bless பண்றது போல உங்க வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாய் மாறும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹalleluya, ஹalleluya. உம்முடைய கரத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. Thank you Jesus. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலோ உள்ளமெல்லாமே நண்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலோ உள்ளமெல்லாம் அர்ப்பணிக்கிற இருதயத்தோடு எத்தனை பேர் இந்த அதிகாலை நேரத்திலே சொல்ல முடியும்? ஹalleluya. எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் ஆமென் எதுவும் என்னை மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மகிழ்வுடன் தொடர்ந்து மனநிறைவோடு பணி செய்வேன். மனநிறைவோடு பாடு. உமக்காகத்தானே ஐயா என்னை பயன்படுத்துவீராக. கனியுள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கிறேன். இயேசு ராஜாவே ஓ ராமச்சந்திரரி மனோஹந்தலரி ஆவியானவரே சுத்திகரிப்பு உண்டாகட்டப்பா. இந்த புதிய ஆண்டிலே ஒரு புதிய துவக்கமா ஆண்டவரே, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, ஏதோ ஒரு கிறிஸ்டியன் லைஃப் என்று சொல்லிக்கொண்டு அல்ல, நீ விரும்புகிற ஃப்ரூட்ஃபுல் லைஃபா இந்த ஆண்டு எங்களுக்கு மாறட்டும் ஆண்டவரே. அன்பருமக்காக ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். ஒரே ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க ஏவப்படுகிறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரே, ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல, நீர் விரும்புகிற கனியுள்ள வாழ்க்கை, இப்படி நான் வாழ விரும்புறேன். அப்படி அர்ப்பணிக்கிறவங்க உங்க ரெண்டு கரங்களையும் இருக்கிற இடத்துல உயர்த்தி ஹalleluya. திராட்சை தோட்டத்தின் நடுவில் அத்தி மரத்தை நாட்டின எஜமான் வந்து பார்த்த போது எஜமானுக்கு வேதனை. 3 வருஷம் ஆகியும் இந்த அத்தி மரம் வளருதே தவிர கனி இல்லை. அது வளர்றதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறாரு, ஆனா எதிர்பார்த்த கனி இல்லை. எஜமானுக்கு வந்த கோபத்துல சொல்றாரு, அதை வெட்டி போடு, இது நமக்கு தேவையில்லை. ஆனா ஒருவர் பரிந்து பேசினார். தோட்டக்காரர், நம்முடைய தோட்டக்காரர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசி 1 வருஷம் கூட கூட்டி தந்தார். அவர் என்ன நம்பிக்கையில சொன்னார் தெரியுமா? இந்த 1 வருஷம் இந்த சான்ஸ் கொடுங்க, இந்த வருஷத்துல இது கனி கொடுக்கும், இந்த வருஷத்துல இந்த வாழ்க்கையில கனி உண்டாகும், இந்த வருஷத்துல இந்த வாழ்க்கையில கனி உண்டாகும். அதற்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன், என்ன உரம் போடணுமோ போடுறேன், என்ன கிருபை கொடுக்கணுமோ கொடுக்கிறேன், என்ன ஆமென் அபிஷேகத்தை கொடுக்கணுமோ கொடுக்கிறேன். இந்த 1 வருஷம் கனி கொடுக்குதா பார்ப்போம். இந்த 1 வருஷமும் கொடுக்கலனா நாம் இதை வெட்டி போடுவோம் என்று தோட்டக்காரன் பரிந்து பேசினார். அந்த பரிந்து பேசுறதுல தான் இந்த 2026 எனக்கு காண வைத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த ஆண்டு ஏமாற்றுகிற வாழ்க்கை அல்ல, நீர் விரும்புகிற கனியுள்ள வாழ்க்கை. அர்ப்பணிக்கிறவங்க 2 கரங்களையும் உயர்த்தி என்னை சுத்திகரிப்பீராக, என்னை தூய்மையாக்குவீராக. அப்படியே ஜெபிக்க பார்க்கலாம். நீங்கள் ஜெபிக்கும் போது ஆவியானவர் உங்கள் மேல் வந்து இறங்குவாராக. நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கை ஒரு சுத்திகரிப்பான வாழ்க்கையாய் மாறுவதாக. அழைத்த அழைப்பிலே கர்த்தர் உங்களை திரும்ப நிலைப்படுத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். இழந்த கிருபை, இழந்த ஜெப வாழ்க்கை, இழந்த வேத தியானிப்பு திரும்ப உங்க வாழ்க்கையில தொடர கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஒரு சுத்திகரிப்பு இப்பொழுது உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஃப்ரூட்ஃபுல் லைஃபா மாறி அவர்கள் வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆக கிருபை செய்யுங்க ஆண்டவரே.
இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஆமென். உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் சுற்றி இருக்கிற ஜனம் பார்த்து சொல்லணும், கர்த்தரே தேவன் என்று, கர்த்தரே தெய்வம் என்று. ஒரு சில ஆத்துமாக்களாவது இந்த ஆண்டு உம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் அவர்கள் சபைகளிலே வர கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. என் மூலம் என் மூலம் என் மூலம் கிறிஸ்து மகிமைப்படுவீராக. என் மூலம் கிறிஸ்து மகிமைப்படுவீராக. என் மூலம் கிறிஸ்து மகிமைப்படுவீராக. அர்ப்பணிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஆவி நிறைவோட அபிஷேகத்தோடு அப்படிப்பட்ட கிருபைகளை, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட பலத்தை கர்த்தர் இப்பொழுது உங்கள் மேல் ஊற்றுவாராக. பெற்றுக்கொள் சகோதரி, பெற்றுக்கொள் சகோதரா. ஒரு புதிய துவக்கத்தோடு, ஒரு புதிய பலத்தோடு, ஒரு புதிய அபிஷேகத்தோடு ஆமென் அவருக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. ஓ அளவில்லாத தேவ வல்லமை, அளவில்லாத தேவ வல்லமை. நிரப்பட்டும் 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 நிரப்பட்டும். அன்று பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியை போல இது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி பற்றி பிடிப்பதாக. ஷரகபகத ரிபன ஹந்தல ரிகபா லிகரபலபோ ஷந்தல ரிபலபோ தரியந்தல ரபோ. வல்லமை 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 வல்லமை. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி சியோனே. தூசியை உதறிவிட்டு எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு. நீ கர்த்தருக்காய் நிற்கிற காலம் இது, கர்த்தருக்காய் நிற்கிற காலம் இது. எத்தனை ஆண்டு இன்னும் காத்திருக்க போகிறார். ஆபிரகாமை போல இந்த ஆண்டு ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃபா மாறுங்கள். கர்த்தர் ஃபுல்ஃபில் ஆக்க விரும்புகிறார். அவர் நாமத்திலே நீங்கள் கேட்டது உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். ஆனா கர்த்தர் விரும்புகிற இந்த ஒரு காரியத்துல, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு கனியுள்ள வாழ்க்கையை மாறட்டும். என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒரு விசை கூட வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து இந்த வார்த்தை கேட்டதோடு விட்டு விடாத. இந்த வார்த்தையின் வாழ்க்கையில அபியாசமாகப்படட்டும். இந்த ஆண்டில ஆண்டவரே நான் கேட்டது எனக்கு நடக்கிறதை தாண்டி நீர் விரும்புகிறது என்னில் நிறைவேறுவதாக. உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறுவதாக. என்னை தாருகிறேனும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.